சரி, ஓகே பிள்ளைகள். ஸோ நம்ம தொடர்ச்சியாக நம்மளுடைய பேப்பரினுடைய 31வது கேள்வி பார்க்கலாம். சரி, 31வது கேள்வி பார்ப்போம். ஸோ 31வது கேள்வி நமக்கு எது சம்பந்தமான கேள்வின்னா ஊக்கிகள் சம்பந்தமான கேள்வி. கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கேள்வின்னா நான் போட்டிருந்தேன். சரியா, வழக்கத்துக்கு வர மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஊக்கிகள இயல்புகள் தான். ஸோ ஊக்கிகள இயல்புகள்ல நமக்கு என்ன கேள்வி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, முதலாவது கூற்று சொல்றான், இது தாக்கத்தின் ஏவற்சக்தியை குறைக்கும் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம ஊக்கி 31வது பார்த்தோம்னா, இப்ப ஊக்கிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும் பிள்ளைகள். என்னன்னா ஒரு தாக்கத்தினுடைய அந்த தாக்க வீதத்தை கூட்டுற மாதிரியான ஒரு ஆள். இப்போ உதாரணமாக ஊக்கியை நம்ம சேர்த்தோம்னா, ஊக்கியை நம்ம ஏன் சேர்க்கணும்? அந்த தாக்கம் குயிக்கா நடக்கணும். அந்த தாக்கத்தை இப்ப மெதுவா நடந்துட்டு இருக்கிற தாக்கத்தை கொஞ்சம் ஸ்பீடாக்கி அவர் வந்துட்டு என்ன செய்யணும், நடக்க வைக்கணும்ங்கிறதுக்காக தான் நம்ம சேர்க்கிற ஒரு ஆள் தான் அந்த ஊக்கி. அப்ப அப்படிப்பட்ட ஊக்கி வந்துட்டு நமக்கு சில விஷயங்கள்ல தங்கி இருக்கு வேணா. இப்ப ஏவற்சக்தி, இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இப்படிப்பட்ட அந்த ஊக்கி வந்துட்டு என்ன செய்வாருன்னா ஏவற்சக்தியை குறைப்பாரு, ஒரு தாக்கத்தினுடைய ஏவற்சக்தியை குறைப்பாரு அப்படின்னு கேட்டா, இப்ப நமக்கு ஒரு தாக்கம் ஒன்று எடுத்தோம்னா, ஒரு ஏ வந்துட்டு ஏ பிளஸ் பி வந்துட்டு சி பிளஸ் டியா ஒரு தாக்கம் ஒன்று எடுத்தோம்னா, இதுக்கு இந்த தாக்கம் நடக்கிறதுக்கு பிள்ளைகள் பல வழிகள் இருக்கும். சரியா, இப்ப உதாரணமாக ஏ வைக்க ஒரு எக்ஸ்ங்கிற ஒரு வழி ஒன்று இருக்குது. அதற்கான ஏவற்சக்தி வந்துட்டு என்னன்னு சொன்னா ஒரு 50 கிலோ ஜூல் மூல் -1 வைக்க. சரியா, வயங்கிற ஒரு வழி ஒன்று இருக்குது. அதுக்குரிய சக்தி வந்துட்டு என்னன்னா 30 கிலோ ஜூல் மூல் -1 அப்படின்னு வைக்க. இப்ப ஊக்கி போடாம நான் இந்த தாக்கத்தை செஞ்சேன்னு சொன்னா, இந்த தாக்கம் வந்துட்டு 50 கிலோ ஜூலுக்குள்ளால போகுது. இந்த 50 கிலோ ஜூல் சக்தியை கொடுப்பதன் மூலமாக இந்த தாக்கம் வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க வச்சீங்கன்னு சொன்னா, இப்ப நான் ஊக்கிய சேர்த்தனா அவர் இந்த 50 கிலோ ஜூல்ங்கிற ஏவற்சக்தியை வந்துட்டு என்ன செய்ய மாட்டார், மாற்ற மாட்டார். அவர் என்ன செய்வாருன்னா, அவர் 30 கிலோ ஜூல்ங்கிற இந்த ஒரு வழி ஒன்று ஏற்கனவே இருந்துச்சு தானே, அப்ப இந்த வழி கூட தாக்கத்தை நடக்க வைப்பார். ஆகவே ஏற்கனவே இருந்த எக்ஸ்ங்கிற வழி 50 கிலோ ஜூல் ஏவற்சக்தியை கொண்டது. அந்த 50 கிலோ ஜூல் ஏவற்சக்தியை வந்துட்டு என்ன செய்ய மாட்டார், அவர் கூட்டைய மாட்டார், குறைக்க மாட்டார். ஆகவே ஏவற்சக்தியை குறைக்கும்னா பிளவுள்ளே. சரியா, ஊக்கி ஏவற்சக்தியை குறைக்கும்னா பிளவு. அது என்ன செய்யும்டா, ஏவற்சக்தி குறைந்த ஒரு மாற்றுப்பாதை கூட கொண்டு செல்லும் இந்த தாக்கத்தை. அப்ப இந்த தாக்கம் 50 கிலோ ஜூல் என்கிற அந்த ஒரு சக்திக்குள்ளாக நடந்துட்டு இருந்தது. இப்ப நான் ஊக்கியை சேர்த்ததுக்கு பிறகு 30 கிலோ ஜூல் மூல் -1 சக்தி ஒரு தாக்க பாதை கூட நடக்குது. ரைட்டா, சோ ஊக்கி வந்துட்டு ஏவற்சக்தியை குறைக்கும்டா பிள்ளை. அப்ப முதலாவது ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன சொல்றாங்க, ஊக்கியானது ஒரு தாக்கத்தின் ஏவற்சக்தியை குறைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சோ தாக்கத்தின் ஏவற்சக்தியை குறைக்கும்டா பிள்ளை. அடுத்தது பார்ப்போம், மூலக்கூறுகளின் சராசரி இயக்க சக்தியை மாற்றாது அப்படின்னு சொன்னா, இப்ப ஊக்கி வந்துட்டு சராசரி இயக்க சக்தியோட நமக்கு எதுவித தொடர்பும் இருக்கிற ஆளா பிள்ளை. இப்ப சராசரி இயக்க சக்தி நமக்கு என்னத்துல தங்கி இருக்கும், சராசரி இயக்க சக்தி நமக்கு வந்துட்டு வெப்பநிலையில மட்டும்தான் தங்கி இருக்கும். என்ன, சோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், மூலக்கூறுகளோட சராசரி இயக்க சக்தி வந்துட்டு வெப்பநிலையில மட்டும்தான் தங்கி இருக்கும். அப்ப E பார் நேர்வித சமன் T என்று சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோம். சோ ஆகவே சராசரி இயக்க சக்தியை அவர் மாற்ற மாட்டாரு அப்படின்னு சொன்னா அது சரிதானே, அந்த ஸ்டேட்மெண்ட் சரியாக இருக்கு. ரைட்டா, ஓகே. சோ அந்த கூற்று நமக்கு வந்துட்டு ஒரு சரியான கூற்றாக இருக்கும். அடுத்தது தாக்கத்தின் தாக்க வீதத்தை அதிகரிக்க உதவும். நம்ம ஊக்கி சேர்க்கறதுக்கான ரீசனே வந்துட்டு என்ன, தாக்க வீதத்தை கூட்டணும் அப்படிங்கிறது. இப்ப சிலாக்கள் சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா, அந்த எதிரூக்கி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் படிப்பிச்சிருப்பாங்க. அது பழைய சிலபஸ். தாக்கத்தை குறைக்கிற மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஊக்கி வந்துட்டு சேர்த்தா இப்ப நீங்க வந்துட்டு ஊக்கி தாக்க வீதத்தை அதிகரிக்கும் சொன்னா அது சரிதான். சோ ஊக்கி வந்துட்டு தாக்க வீதத்தை அதிகரிக்கணுங்கிறதுக்காக வந்து சேர்க்கிறோம். சோ பியும் சரி சியும் சரி. அடுத்தது டிய பார்ப்போம், தாக்கத்தின் முடிவில் இதன் பௌதீக நிலை மாறாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப பௌதீக நிலை மாறாதுன்னா அதை நமக்கு ஷோ பண்ணி சொல்லலாது. இப்ப பௌதீக நிலை மாறலாம் என்று சொல்லியிருந்தா ஓகே, ரைட்டா. இப்ப பௌதிக நிலை இப்ப நமக்கு வந்துட்டு சொலிடாக நம்ம சேர்க்கிற ஆள் வந்துட்டு கட்டாயம் சொலிடாவே அவ்வளவு வந்துட்டு நமக்கு ரிட்டர்ன் ஆகணுமா கேட்டா அப்படி ரிட்டர்ன் ஆகாது. அது எல்லா தாக்கத்துக்குமே அப்படி ரிட்டர்ன் ஆகாது என்று 100% ஷுவர் பண்ணியும் சொல்லலாது. ரிட்டர்ன் ஆகலாம்,
ஒரு வேளை இவர் நான் வந்துட்டு சொல்லிடாகவே ரிட்டர்ன் ஆகலாம், மேபி இவர் வந்துட்டு லிக்விடாக ரிட்டர்ன் ஆகலாம். ஆனா அவரோட அளவுல மாற்றம் வராது. அதாவது இவர் வந்துட்டு தாக்கத்துல எந்த வித பங்களிப்பையுமே செய்ய மாட்டார். இப்ப நான் வந்துட்டு 5 மூல் சொலிட் வந்துட்டு ஊக்கி சேர்க்கணும்னு சொன்னா எனக்கு வந்துட்டு 5 மூல் சொலிடாக அவர் வந்துட்டு என்ன செய்வார்னா திருப்பி கிடைப்பார். அப்படி இல்லாட்டி 5 மூல் லிக்விடாக எனக்கு வந்துட்டு என்ன செய்வார்னா திருப்பி கிடைப்பார். அப்ப அந்த தாக்கத்தின் இறுதியில கிடைக்கின்ற அளவு சமனாக இருக்கும். ஆனா வந்துட்டு அவர் என்ன செய்ய மாட்டார்ன்னு சொன்னா கட்டாயமா சொலிடா சேர்த்தா சொலிடாகத்தான் ரிட்டர்ன் ஆகுவார் அப்படின்னு நம்ம கட்டாயமா சொல்லிடலாம். 100% அப்படித்தான் ரிட்டர்ன் ஆகும் சொல்லிடலாம். மேபி அது வந்துட்டு லிக்விடாக ரிட்டர்ன் ஆகலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா கேஸாக ரிட்டர்ன் ஆகலாம். ஆனா அளவு சமனாக இருக்கு. ஸோ அவன் நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றான்னு சொன்ன பிள்ளைகள், நமக்கு தாக்கத்தின் முடிவில் இதன் பௌதிக நிலை மாறாது என்றா பிள்ளை. மாறலாம் என்று சொல்லியிருந்தா சரி, மாறும் என்று சொல்லியிருந்தாலும் பிள்ளை. பௌதிக நிலை மாறும் சொன்னாலும் பிள்ளை, மாறாது என்று சொன்னாலும் பிள்ளை. ஆனா மாறலாம் என்று சொல்லியிருந்தா அது சரியா இருந்திருக்கும். சரியா? ஆகவே அந்த ஸ்டேட்மெண்ட் பிள்ளை. ஸோ 31க்கு வந்துட்டு பிசி சரி, நமக்கு வந்துட்டு செகண்ட் ஆன்சராக வரும். சரியா? ஸோ 31க்கு வந்துட்டு நமக்கு ஆன்சர் வந்துட்டு செகண்ட் ஆன்சராக இருக்கும். ரைட்? ஓகே, செகண்ட் ஆன்சர். அடுத்து 32 பார்ப்போம். 32ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 32க்கு பின்வரும் எவ்விணைப்பு சேர்வைகள் டை கார்போனைல் குளோரைடோ டெட்ரா சயனிடோ குரோமியம் 3 குளோரைடு, அதே மாதிரி கார்போனைல் டை குளோரிடோ டெட்ரா சயனிடோ குரோமியம் 2 குளோரைடு ஆகிய IUPAC பேர்களுக்கு சாத்தியம் அற்றவையை கேட்டுக்கிறான். இது வந்துட்டு சாத்தியம் இல்லை, எது பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். ஸோ நான் வந்துட்டு அந்த 2 பேரையுமே எழுதுறேன். டை கார்போனைல் குளோரிடோ ஸ்பேஸ் இல்லாம வரணும் பிள்ளைகள். சரியா? இனி வந்து ஸ்பேஸ் இல்லாம வரணும். சரியா? நான் எழுத போகல, ஸ்பேஸ் விட்டு எழுதிட்டேன். குளோரிடோ டெட்ரா சயனிடோ tetracyanide chromium 3 CHRO chromium 3 chloride. Right? Okay. So அடுத்து நம்ம பார்ப்போம். இதுக்கு ஒரு ஸ்பேஸ் வரணுமே. அடுத்து நம்ம பார்ப்போம் கார்போனைல் டைகுளோரிடோ டெட்ராசயனிடோ குரோமியம் 3 குளோரைடு. chromium 2 chloride. இப்ப இதுல வந்துட்டு எந்த சேர்வைகள் நமக்கு வந்துட்டு தந்திருக்கிறதுல எது வந்துட்டு பிழையான சேர்வைகள், எது சாத்தியமற்றவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ நம்ம இதுக்குரிய சாத்தியமானதுக்கு நம்மனா மத்ததெல்லாம் சாத்தியமற்றவை தானே பிள்ளை. சோ சாத்தியமானதுக்கு இடம்னு சொன்னா மத்ததெல்லாம் சாத்தியமற்றவை. சோ நான் இப்ப வந்துட்டு சாத்தியமானதுக்கு பிள்ளைகள் வரக்கூடியதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு. ஸோ நான் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா டை கார்போனைல் அப்படின்னு இருக்குது. ஸோ 2 கார்போனைல் இருக்குது. இங்க இருக்கின்ற கற்றையன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோமியம் 3 குரோமியம் 2 அப்படின்னு மாதிரி போகுது. ஆகவே நான் குரோமியத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு போடுறேன். அடுத்தது கார்போனைல் என்ன, நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு யார் ஆக்கலன்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க வந்துட்டு CO தான் நம்ம கார்போனைல்னு சொல்லுவோம்.
அடுத்தது குளோரிடோ அப்படி என்று சொன்னா குளோரின் நம்ம சொல்லுவோம். டெட்ரா சயனிடோன்னா CN வந்துட்டு 4 இருக்குது. டெட்ரானா 4 தானே பிள்ளை, 4 இருக்குது. அதே மாதிரி இங்க கார்பனைல் ஆகவே CO, அடுத்தது டைக்ளோரிடோ அப்படின்னா Cl2, டெட்ரா சயனிடோன்னா 4 CN4 அந்த மாதிரி வரணும், 4 CN வரணும். சரி, அதனால குரோமியம் 2 குளோரைடு அது வந்துட்டு இது வந்துட்டு என்ன சொன்னா குரோமியம் 3 குளோரைடு, இது வந்துட்டு குரோமியம் 3 குளோரைடு, இது வந்துட்டு குரோமியம் 2 குளோரைடு. ஆகவே நான் ஃபர்ஸ்ட்டுக்கு இடைக்குள்ள வந்துட்டு நான் என்ன செய்வேன்னு சொன்னா குரோமியத்தை நான் ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதிடுவேன். அடுத்தது எந்தவித ஏற்றமும் இல்லாத ஆளை நான் அடுத்ததாக எழுதுறேன், CO நான் எழுதுறேன். சரியா? அப்ப குரோமியம் அடுத்தது CO எழுதிட்டேன். அடுத்தது வந்துட்டு என்னன்னா CN4 இருக்குது, அடுத்தது Cl2 நான் ஃபர்ஸ்ட்டுக்கு இவருக்கு எழுதுறேன். சரியா? சோ இவருக்கு தான் நான் முதலாவது எழுதுறேன். சோ நான் எழுதுறது இவருக்குரியது. சரியா? ஆகவே CrCO இப்ப Cl2 நான் ஆர்டர்ல எழுதணும் மட்டும் இல்ல. இப்ப வந்து பழைய சிலபஸ்ல தான் அந்த ஆர்டர்ல எழுதணும் மட்டும் ஒரு சீன் வந்து இருந்தது. இப்ப வந்துட்டு அப்படி ஒன்றும் இல்ல. சோ நீங்க வந்துட்டு உங்களுக்கு விரும்பின மாதிரி போடலாம். CO Cl2 அடுத்தது CN4 டைம்ஸ். இப்ப வந்துட்டு ஏற்றத்தை பார்த்து போடுங்க. இப்ப ஏற்றம் வந்துட்டு உங்களுக்கு என்ன வருது? இப்ப குரோமியம் இங்க வந்துட்டு 2 ஒன்று தானே வரணும், இங்க 2 வரணும். ஏன்னா ஓகே, இப்ப நீங்க ஏற்றம் சார்ஜ் நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு CN மைனஸ் தானே பிள்ளைல எப்பயுமே சயனோடுனா CN மைனஸ். ஆக இங்க 4 மைனஸ் இருக்குது, உங்களுக்கு 4 மைனஸ் இருக்குது. இங்க குளோரிடோனா Cl மைனஸ். ஆகவே இங்க வந்துட்டு 2 மைனஸ் இருக்குது. அப்ப டோட்டலா உங்களுக்கு எத்தனை மைனஸ் இருக்குதுன்னா 4 2 6 மைனஸ் இருக்குது. அப்ப இணைக்குள்ள 6 மைனஸ் இருக்குதுன்னா சமன்பாட்டுக்கு அங்கால போகல 6 பிளஸ். சரியா? ஆகவே 6 பிளஸ்ண்டா இங்க வந்துட்டு உங்களுக்கு 2 பிளஸ் தான் வரணும். ஆனா நமக்கு 6 பிளஸ் வருகிறது. ஆகவே நமக்கு இங்க வந்துட்டு மைனஸ் தான் நம்ம சேர்க்க வேண்டி வரும், 4 மைனஸ் ஒன்று சேர்க்க வேண்டி வரும். சரியா? சோ இங்க குரோமியம் 2 தானே வருது. சோ குரோமியம் 2 பிளஸ் வந்து இருக்கணும். சோ ஃபைனலான ஏற்றம் இவர்கிட்ட. ஆனா இங்க வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா இவருக்கு வந்துட்டு ஏற்றம் 4 வருகிறது, ஒரு இடத்துல 4 வருகிறது, ஒரு இடத்துல 2 வருகிறது. சோ டோட்டலாக 6 மைனஸ் வருகிறது. ஆகவே 6 மைனஸ் என்று சொன்னா நம்ம இதை ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இங்க ஏற்றம் போட போகல அப்படின்னு அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா ஈக்குவல் டு 0 பண்ற ஃபர்ஸ்ட்க்கு. சோ இங்க 6 மைனஸ் என்று சொன்னா இந்த சமன்பாட்டுக்கு இங்கால கொண்டு போனா மைனஸ் 6 இருக்கிறது, அங்க சமன்பாட்டுக்கு இங்கால போனா பிளஸ் 6 வரும். ஆனா நமக்கு எது தேவை? இங்க 2 தானே தேவை. ஆகவே 2 தேவை. ஆனா நமக்கு 6 வருதுன்னா இங்க 4 மைனஸ் வந்திருக்கணுமா இல்லையா? 4 மைனஸ் வந்திருக்கணும். ரைட்டா? ஆகவே இங்க இணையில் அதாவது லிகண்டில் இருக்கின்ற ஏற்றம் வந்துட்டு 4 மைனஸ். இப்ப இங்க இவரை நான் பார்த்தேன்னு சொன்னா இவருக்கு நான் எழுத போனேன்னு சொன்னா இப்ப டைகார்பனைல் CO twice என்ன CO twice, அடுத்து வந்துட்டு குளோரிடோ ஒரு Cl, அடுத்து டெட்ரா சயனிடோ CN வந்துட்டு 4 சயனிடோ குரோமியம் 3 குளோரைடு. அப்ப குரோமியத்துல கட்டாயம் வந்துட்டு என்ன வரணும்னா +3 வரணும். அப்ப +3 வரணும் அவரோட சார்ஜ் என்று சொன்னா அப்ப இங்க நான் வந்துட்டு என்ன எழுதுவேன்டா இங்க குரோமியம். சரியா? குரோமியம் CO வந்துட்டு ட்வைஸ் அங்கக்கான இங்க 2 போடுவேன். அடுத்தது Cl. சரிதானே? சோ ஒரு குளோரிடோங்கிறதுனாடி இங்க குளோரிடோ ஒன்று தானே வருது. சோ 1. அடுத்தது CN4 டைம்ஸ். சோ CN4 டைம்ஸ் இப்ப நான் சார்ஜ் போடணும். சோ இங்க வந்துட்டு எனக்கு இங்க ஒரு -1 இங்க ஒரு -4 ன்னு சொன்னா டோட்டலாக வந்துட்டு சமன்பாட்டுக்கு அங்கால போனா +5 வரணும். ஆனா இங்க வந்துட்டு எனக்கு வந்திருக்கணும் +3. ஆனா +5 வரும்ங்கிறதுனாடி நான் இங்க வந்துட்டு என்ன போடணும்டா 2 மைனஸ் போடணும். சரியா? அப்ப இதுக்கு ஏன் ஓல் ஆன்சர் கொடுத்திருக்கிறதுனா பிள்ளைகள் உண்மையாகவே இது வந்துட்டு என்ன என்று சொன்னா இதுக்கு ஓல் ஆன்சர் தான். ஏன் இது வந்துட்டு என்ன என்று சொன்னா பிள்ளைகள் இது வந்துட்டு ஒரு அன்னயன். சோ அன்னயன் என்று சொன்னா இவர் யாரோட சேரணும்னா ஒரு கட்டையோட தான் சேரணும். அப்ப குளோரைடோட சேர முடியாது, குளோரைடோட சேர முடியாது. இவர் Cl- ஓட சேர்ந்து நமக்கு வந்துட்டு சேர்வை உருவாக்க முடியாது. சோ இன்னைக்கு வந்து குளோரைடு இல்லாம ஏதோ ஒரு Fe ஒன்று வந்திருக்கு, இரும்பு ஏதாவது Cu+ இல்லாட்டி Ni2+ அப்படின்னு வந்திருக்கு, நமக்கு வந்துட்டு அது ஒரு சேர்வையாக கன்சிடர் பண்ணிருக்கலாம். ஆகவே வந்துட்டு இங்க குளோரைடோட இவர் சேர முடியாது. அதுதான் நீங்க கேட்கிறது. சரி, ஆகவே இங்க ஏற்றம் வந்து நமக்கு சரியா இருந்துச்சு சரி. சோ நீங்க இதுகளை வரைஞ்சு கொள்ளுங்க. பட் இந்த ரீசன் தான் இது வந்துட்டு ஓல் ஆன்சர் கேள்வியாக இருக்குது. சரி, சோ நமக்கு வந்துட்டு 32வது வந்துட்டு ஓல் ஆன்சராக இருக்க போகுது. தொடர்ச்சியாக நம்ம வந்துட்டு 33வது கேள்வி வா.
ஓகே, சரி பிள்ளைகள். ஸோ நம்ம 33வது கேள்வியை பார்ப்போம். இடையில கொஞ்சம் கரண்ட் போயிட்டு பிள்ளைகள், அதுதான் பிரேக் ஒன்று எடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். ஓகே, ஸோ தொடர்ச்சியாக 33வது கேள்வி நீங்க பாத்தீங்களா இருந்தால் பிள்ளைகள், 33வது கேள்வியில சொல்றாங்க அது ஒரு சமநிலை கேள்வி. 33. அப்ப Ag2CrO4 ஒரு டெசிமீட்டர் கியூப் கரைசல் ஒன்று மிகையான Ag2CrO4 திண்மத்துடன் 25°C காணப்படுகின்றது. அப்ப 25°C என்ன செய்யறாங்க சொன்னா Ag2CrO4 திண்மம் ஒன்று இருக்குதாம், அதே மாதிரி நமக்கு கரைசலும் இருக்குதாம். சோ இதை நான் வந்து சொல்றேன் Ag2CrO4 சொல்றேன். அப்ப இதுக்குள்ள இருக்கிறது வந்து என்ன சொன்னா Ag பிளஸ் கரைசலும் CrO4 கரைசலும் இருக்குது. சரியா? ரைட். அப்ப Ag2CrO4 திண்மம் ஒன்று என்ன நடக்குதுன்னு சொன்னா Ag2CrO4 கரைசலுடன் சமநிலையில் காணப்படுகின்றது. இதுல Ag பிளஸினுடைய செறிவு வந்துட்டு சொல்றாங்க, Ag பிளஸினுடைய செறிவாம் இது வந்துட்டு x mol Dm-3 அப்படின்னு சொல்றாங்க. ரைட். சோ இப்ப இதுல வந்துட்டு பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப முதலாவது வந்துட்டு சொல்றாங்க கனவளவு அரை மடங்காக்கப்படும் போது Ag பிளஸின் செறிவு 2x mol Dm-3 அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கனவளவு வால்யூமை வந்துட்டு அரைவாசி ஆக்குறாங்களாம். இப்ப ஆரம்பத்துல 2v என்று இருந்தது கனவளவு, இப்ப வந்துட்டு கனவளவு வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா v கனவளவுக்கு மாத்துறாங்க. சோ இவரோட அரைவாசி இந்த v என்கிற அந்த கனவளவுக்கு மாத்துறாங்க. இப்ப கனவளவை மாத்த போகுள்ள நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். இப்ப நீங்க யோசிப்பீங்க C சமன் n/v. சோ கனவளவை நான் குறைச்சேன்டா செறிவு வந்துட்டு கூடணும். சோ கனவளவை நான் 2 மடங்கால குறைச்சேன்னு சொன்னா செறிவு வந்துட்டு என்ன நடக்கும்டா 2 மடங்கால கூடணும். ஆகவே செறிவு ஆரம்பத்துல x mol Dm-3 அப்படின்னு இருந்தது, இப்ப வந்து நமக்கு எப்படி மாறி இருக்கணும்னு சொன்னா 2x mol Dm-3 அப்படின்னு மாறி இருக்கணும். சோ முதலாவது கூற்று A கூற்று வந்து நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க சரி என்று சொல்லிட்டு போயிருப்பீங்க. ஆனா இதுல நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு பிள்ளைகள், என்னன்னு சொன்னா இங்க Ag2CrO4 திண்மத்தோட இவர் வந்து என்ன செய்யறாருன்னா சமநிலையில இருக்காரு. சோ நீங்க இங்க கனவளவு குறைக்கிற நேரத்துல கனவளவு நீங்க என்னதான் குறைச்சாலும் இங்க வந்து என்ன நடக்கும்னு சொன்னா உண்டு இது வந்துட்டு படிஞ்சு மேலதிகமாக திண்மமாக மாறுமே தவிர இது வந்து என்ன செய்யாதுன்னு சொன்னா நமக்கு வந்துட்டு ஒரு நிரம்பல் கரைசல் மாதிரி இருக்கிறதுனால இவர் வந்து வீழ்படிவாகத்தான் மாறுவாரு. சரியா? அல்லது நீங்க வந்துட்டு ஒரு அளவு குறிப்பிட்ட அளவு கனவளவு நீங்க வந்து கொஞ்சம் கூட்டுறீங்கன்னா இல்லாட்டி ஒரு 1 டெசிமீட்டர் நீரை வந்துட்டு கூட்டுறதால அல்லது வந்துட்டு குறிப்பிட்ட கனவளவு வந்துட்டு நீங்க இன்க்ரீஸ் பண்றதுனால இவருடைய செறிவு மாறுமான்னு கேட்டா இந்த திண்மம் இருக்கின்ற வரைக்கும் இந்த Ag பிளஸினுடைய செறிவு மாறாம ஒரு கன்ஸ்டன்டா ஒரு மாறிலியாகத்தான் இருக்கும். ஏன்னா அதனால தான் நம்ம சொல்றோம் அதை வந்துட்டு நிரம்பல் கரைசல் அப்படின்னு சொல்றோம். சோ இது ஒரு நிரம்பல் கரைசல். அப்ப நீங்க கனவளவு குறைச்சிங்க என்றாலும் இங்க வந்து வீழ்படிவாகி திண்மமாக மாறுமன தவிர அவரோட செறிவில் எந்த வித மாற்றமும் வராது. இப்போ முதலாவது ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து என்ன வரப்போகுது பிள்ளைங்க வரப்போகுது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஓகே, சோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா கனவளவு 2 மடங்காக்கப்படும் போது Ag பிளஸினுடைய செறிவு x/2 mol Dm-3 சொல்றான். அதுவும் பிள்ளை. ஏண்டா அவன் ஆரம்பத்திலே நமக்கு சொல்லிட்டான் திண்மம் திரவத்தோட சமநிலையில் இருக்கிற தொகுதியை தான் கருதுங்க. அப்ப நீங்க கனவளவை 2 மடங்கு ஆக்கினாலும் ஃபுல்லா கரைஞ்சு முடிஞ்சிருக்க மாட்டார். திண்மம் அந்த டைம்ல வந்துட்டு என்ன செஞ்சிக்க மாட்டா திரவத்தோட சமநிலையில தான் இருக்கும். சரியா? ஆகவே அந்த டைம்ல நமக்கு வந்துட்டு கரைசலுடைய செறிவு வந்துட்டு என்ன இருந்திருக்கும் x mol Dm-3 தான் இருந்திருக்கும். சோ x/2 mol Dm-3 இருந்திருக்காது. அப்ப அதனாடி அது பிள்ளை. அடுத்தது மூன்றாவது பார்ப்போம். மூன்றாவது என்ன சொல்றாங்க சி கூற்று ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க அதுல சொல்றாங்க சிறிய அளவு Na2CrO4 சேர்க்கும் போது Ag பிளஸின் அளவு வந்துட்டு குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க வந்துட்டு என்ன செய்றீங்கன்னு சொன்னா இங்க வந்துட்டு Ag2CrO4 தான் பிள்ளைகள் இருக்குது. Ag2CrO4. சோ இங்க வந்துட்டு சமநிலையில வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்க போகுது Ag பிளஸ் ஆக CrO4 இருக்க போகுது. இவரும் அக்வஸ் இவரும் சொல்லிட்டாக இருக்கும். இப்ப நீங்க வந்துட்டு யாரை சேர்க்கிறீங்கன்னு சொன்னா Na2CrO4 நீங்க சேர்க்கிறீங்க. இப்ப Na2CrO4 நீங்க சேர்த்தீங்கன்னு சொன்னா இப்ப நமக்கு என்ன நடக்கும்னா Na பிளஸ் ஆக CrO4 ஆக தானே பிள்ளைகள் இது வந்து Na2CrO4 போகும். ஆக இங்க CrO4 உடைய செறிவு சடுதியாக கூடுதா இல்லையா?
நமக்கு தெரியும் இவருடைய கேஎஸ்பி பெருமானம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில ஒரு மாறிலியா இல்லையா ஆவி CrO2- செறிவு கூட போகுதுன்னு சொன்னா கேஎஸ்பி கோவை நமக்கு தெரியும் என்னன்னு சொல்லி கேஎஸ்பி கோவை தெரியும் Ag+ செறிவு இன்டு CrO4- செறிவு வர போகுது CrO2- செறிவு கூட போகுதுன்னா கேஎஸ்பி அளவும் கூடிடும் ஆனா வெப்பநிலை மாறாத போது கேஎஸ்பி ஒரு மாறிலி தானே பிள்ளை ஆகவே வெப்பநிலை மாறாத போது கேஎஸ்பி மாறிலி என்று சொன்னா அப்ப இவருடைய கூடுதலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் Ag+ வந்துட்டு என்ன செய்ய மாட்டா குறையும் ஆகவே Ag+ செறிவு வந்துட்டு என்ன செய்ய மாட்டா குறையப்பா அப்ப நீங்க வந்துட்டு பாருங்க சி கூட்டுல என்ன சொல்லிக்கிறான்டா Na2CrO4 சேர்க்கும் போது Ag+ அளவு குறையும் என்று சொல்லிக்கிறான் ஆகவே அது சரியாக இருக்கு சரியா சும்மா சாதாரணமாக நீங்க நீரை சேர்த்தீங்கன்னு சொன்னா அது வேற கான்செப்ட் சரியா நான் தியரியில படிச்சு தந்திக்கிறேன் ஆனா வேறொரு பொதுவா என்ன சேர்த்தீங்கன்னா அது வேற கான்செப்ட் சரிதானே ஓகே அடுத்து பார்ப்போம் கரைசல் குளிர்விக்கப்படும் போது Ag+ அளவு X மூலை விட குறையும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இப்ப கரைசலை வந்து என்ன செய்யறாங்கன்னா குளிர்விக்காங்களா அதாவது இப்ப என்ன நடக்குதுன்னா Ag2CrO4 நமக்கு தெரியும் இப்ப Ag+ CrO2- போயிருக்கிறார் இப்ப கரைசலை குளிர்விக்காங்க என்ன செய்யறாங்க டெம்பரேச்சர் வந்து என்ன செய்யறாங்க குறைக்காங்கன்னு அர்த்தம் வெப்பநிலையை குறைக்காங்க கரைசலை குளிர்விக்காங்க என்ன செய்யறாங்க வெப்பநிலையை குறைக்காங்கன்னு அர்த்தம் அப்ப வெப்பநிலை குறைக்காங்க என்ன நடக்கும் பிள்ளைகள் நமக்கு தெரியும் இது ஒரு என்ன வகையான தாக்கம் இது ஒரு அகவெப்ப தாக்கம் ஏன்னா பிளஸும் மைனஸும் சேர்ந்து ஒரு தாக்கத்தை உருவாக்கிச்சுன்னா அது புறவெப்ப தாக்கம் ஆகவே அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிற தாக்கம் அகவெப்ப தாக்கம் சோ இது வந்துட்டு ஒரு டெல்டா H வந்துட்டு பிளஸ் ஆகவே வெப்பநிலை அதிகரிச்சுட்டா சமநிலை இங்கால நோக்கி நகரும் ஆனா இங்க வந்துட்டு என்ன நடக்குது டெம்பரேச்சர் குறையுது ஆகவே சமநிலை இங்கால நோக்கி நகரும் சோ சமநிலை இங்கால நோக்கி நகர்ந்துச்சுன்னா சொன்னா பிள்ளைகள் நம்ம டைரக்டா சொல்லலாம் Ag+ அளவு குறையுமா இல்ல ஆகவே X மூல் இருக்குமா பிள்ளை கண்டிப்பா இருக்காது சோ அவரோட குறைவாகத்தான் இருக்கும் சோ நான்காவது ஸ்டேட்மெண்ட் அதாவது ABCD ல CD சரி சோ ABBCCD சோ தேர்ட் ஆன்சராக இருக்கு சரியா சோ 33க்கு வந்துட்டு நம்ம தேர்ட் ஆன்சராக இருக்கு அடுத்தது 34 பாப்போம் 34வது கேள்வி சோ 34வது கேள்வியில என்ன சொல்றான் இப்ப XY ஆகியன 3D தொகுப்பு மூலகங்களாகவும் X ஆனது கலப்பு ஆக்சைடை உருவாக்கக்கூடியதும் ஃபவுலிங்கின் அளவிடையில் Yக்கு சமனான மின்னெதிர்த்தன்மை உடையதும் ஆகும் இப்ப மின்னெதிர்த்தன்மை சொல்றான் வந்து என்ன சொன்னா X-னுடைய மின்னெதிர்த்தன்மையும் Y-னுடைய மின்னெதிர்த்தன்மையும் சமன் என்று சொல்றான் அதே மாதிரி X வந்துட்டு கலப்பு ஆக்சைடை உருவாக்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் பிள்ளை கலப்பு ஆக்சைடு ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் தானே சோ அது என்னடா ரெண்டு பேர் உருவாக்குவாங்க யாரு கலப்பு ஆக்சைடு Fe3O4 சோ இதுக்குள்ள யார் யார் கலந்து இருக்கும் ஒன்று FeO அடுத்து வந்துட்டு Fe2O3 சரியா அதே மாதிரி வந்துட்டு Mn3O4 சோ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு கலப்பு ஆக்சைடை உருவாக்குவாங்க அப்ப நம்ம டைரக்டா சொல்லலாம் இங்க இருக்கிற X வந்துட்டு என்னன்னு சொன்னா ஒன்று Mn ஆக இருக்கணும் அல்லது வந்துட்டு ஒரு Fe ஆக இருக்கணும் ரெண்டுல ஏதாவது ஒன்றாக இருக்கும் Mn ஆக இருக்கும் அல்லது Fe ஆக இருக்கும் சரிதானே ரைட் இப்ப அதை வச்சுட்டு நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா கலப்பு ஆக்சைடை உருவாக்கக்கூடியதும் ஃபவுலிங்கின் அளவிடையில் Yக்கு சமனான மின்னெதிர்த்தன்மையும் உடையதும் அப்ப மின்னெதிர்த்தன்மை ரெண்டும் சமன் என்று சொல்லிக்கிறான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்துட்டு Yங்கிறது இப்ப யாருன்னு தெரியாது நான் கண்டுபிடிக்கல ரைட் Y ஆனது உயர் உச்சியேற்ற நிலையில் ஆர்கானின் இலத்திரன் நிலை அமைப்பை தரக்கூடியதான் அப்ப Y ஆனது உயர் உச்சியேற்ற நிலையில ஆர்கான் இலத்திரன் நிலை அமைப்பை தரக்கூடியதுன்னு சொன்னா பிள்ளைகள் நமக்கு தெரியும் 3D தொகுப்பு மூலங்கள் நீங்க எடுத்தீங்கன்னா ஸ்கேண்டியம் வந்துட்டு +3 உருவாக்கும் அடுத்து டைட்டேனியம் வந்துட்டு +3ஐயும் +4ஐயும் உருவாக்கும் ஸ்கேண்டியம் டைட்டேனியம் வைனேடியம் அப்ப +5 உருவாக்குவார் சரியா அடுத்தது குரோமியம் வந்துட்டு +6 அடுத்தது வந்துட்டு Mn வந்துட்டு +7 சரியா எவ்வளவு பேர் உருவாக்குவாங்க மேக்ஸிமம் ஆக்சிஜேட்டர் சரியா அப்ப இவங்க தான் வந்துட்டு என்னென்ன பிள்ளைகள் இந்த +3 இருக்கலாம் ஸ்கேண்டியத்துல அல்லது டைட்டேனியத்துல +4 இருக்கலாம் அல்லது ஸ்கேண்டியம் டைட்டேனியம் வெனேடியத்துல +5 இருக்கலாம் இவங்க எல்லாரும் யாரோட இலத்திரன் நிலையமைப்பு தருவாங்கன்னு சொன்னா ஆர்கானினுடைய இலத்திரன் நிலையமைப்பு தருவாங்க சரியா இப்ப உதாரணமாக நமக்கு தெரியும் 21 தான் இப்ப ஸ்கேண்டியம் வந்துட்டு 21 சொன்னா ஸ்கேண்டியத்துக்கு நீங்க எழுதுனீங்கன்னு சொன்னா 4s2 3d1 தான் இப்ப இருக்கும் சோ இங்க 3+ அங்க போகல இந்த ரெண்டும் இந்த ஒன்றும் போயிடும் அதே இது வெனேடியம் நீங்க எழுதுனீங்கன்னு சொன்னா 4s2
3d3 என்று இருக்கும். ஸோ 5 அங்க போகல நமக்கு வந்துட்டு 0 வரும். சரி, அதாவது ஆகண்ட இலத்திரன் நிலையமைப்பு தருவாங்க. ஆகண்ட இலத்திரன் நிலையமைப்பு நம்ம தெரியும் என்ன பிள்ளை, ஆகண்ட இலத்திரன் நிலையமைப்பு நம்ம எழுதணும் சொன்னா 1s2 2s2 2p6 3s2 3p6 அந்த மாதிரி வரப்போகுது. சரியா? ஸோ 3p6 தான் ஆகணுடைய இலத்திரன் நிலையமைப்பு. 18 ஆக வந்துட்டு 18. சரியா? ஸோ உயர் ஒட்சியேற்ற நிலையில் அதில் அவன் சொல்லிக்கிறான் என்னன்னா, வையினுடைய உயர் ஒட்சியேற்ற நிலையில் ஆகனினுடைய இலத்திரன் நிலையமைப்பை தரக்கூடிய ஆக்கள் அப்படி என்று சொன்னா, இப்ப நான் வந்துட்டு சொல்றேன் ஸ்கண்டியம், டைட்டேனியம், வெனேடியம், குரோமியம், எம்என் என்று சொன்னா, இவங்க 3-5 பேர்ல ஒரு ஆள் தான் வந்துட்டு நமக்கு யார் அடிக்கணும் சொன்னா வையாக இருக்கணும். 5 பேர்ல ஒரு ஆள் தான் வையாக இருக்கணும். அப்போ கண்டிப்பா எம்என் இல்லை. ஏன்னா எம்என் நான் கெஸ் பண்ணிட்டேன். என்ன சொன்னா எனக்கு ஒன்று எம்என் இல்லாட்டி எஃப்இயாக தான் இந்த கலப்பு ஆக்சைடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிட்டேன். ஆகவே எம்என்னாக இருக்க சான்ஸ் இல்லை. ரைட்டா? இப்ப ஒன்று ஸ்கண்டியம், டைட்டேனியம், வெனேடியம், குரோமியமாக இருக்கதான் சான்ஸ் இருக்குது. சரி, அதுக்குள்ள என்ன சொல்லிக்கிறான்னு பார்க்கும் வேற எதுவும் தரவு வந்தீங்கடா. மின்னழுத்தன்மை பெருமானத்தை உண்டையதும் வையானது உயர் ஒட்சியேற்ற நிலையில் ஆகன இலத்திரமைப்பை கொண்டதும் XY ஆகியவற்றின் நீர்க்கரைசல்களின் நிறங்கள் பின்வற்றில் எவையாக இருக்கலாம். இப்ப இதுல பிள்ளைகள் இப்ப நீங்க வந்துட்டு யோசிச்சீங்கன்னு சொன்னா ஸ்கண்டியம் 3+, டைட்டேனியம் 4+ எடுத்தீங்கன்னா இவ 2 பேருமே நிறம் இல்லாத நிறமற்றது. இப்ப நமக்கு வந்துட்டு Mn2+ வந்துட்டு என்னன்னு சொன்னா மென் சிகப்பு சொல்லுவோம், மென் சிவப்பு. Fe2+ வந்துட்டு அழுக்கு பச்சை அல்லது பச்சை. சரியா? அப்ப இங்க வந்துட்டு ஒரே ஒரு தரவுதான் பிள்ளைகள் இருக்குது. இது தெரியல சொன்னா நம்ம செய்ய இயலாது. அதுதான் இதுல இருக்கிற பிரச்சனை. இவ 2 பேர்ட்ட மின்னெதிர்த்தன்மை சமன்ங்கிறது தான். அப்ப நான் அதை தவிர்த்து அந்த ஐடியாக்குள்ளால போகாம அவர் எப்படியாவது செய்யலாமான்னு யோசிக்கிறேன். பட் அந்த ஐடியா இருந்தா மட்டும்தான் செய்யலாம். சோ இங்க மின்னெதிர்த்தன்மை சமன். அதுதான் இப்ப மின்னெதிர்த்தன்மை சமனானாக்கள் எக்ஸுக்கும் வைக்கும் மின்னெதிர்த்தன்மை சமன் பார்க்க போகல. இங்க டைட்டேனியத்துடைய மின்னெதிர்த்தன்மையும் எம்என்னுடைய மின்னெதிர்த்தன்மையும் சமன். சோ நமக்கு இப்ப ரீசெண்டான பாஸ் பேப்பர் கேள்வியில இந்த மின்னெதிர்த்தன்மையை வச்சு நமக்கு கேள்விகள் நிறைய வருது. ஸோ அதுதான் இங்க இருக்க வேண்டிய நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் சொன்னோம். இப்ப இரும்புக்கும் டைட்டேனியமுக்கும் சமன் இல்லை. சரி, அப்ப மின்னழுத்தன்மை நீங்க அந்த இதுல வந்துட்டு சரியா வந்துட்டு அந்த ஓர்டர்ல பிள்ளைகள் மின்னழுத்தன்மை யார் யாருக்கு சமனுங்கிறத தெளிவாக பார்த்துட்டு போயிருங்க. சரியா? அது ஒரு முக்கியமான விஷயம். சரியா? அப்ப மின்னழுத்தன்மை யார் யாருக்கு சமனுங்கிறத நீங்க பார்த்துட்டு போயிருங்க. அப்படி இல்லாட்டி நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஓர்டர் ஒன்று நான் தியரியில சொல்லி தந்திருப்பேன். சரியா? அந்த தியரியில வந்து நான் சொல்லி தந்திக்கிறேன். அந்த ஓர்டரை பார்த்தீங்கன்னாலும் ஓகே. ரைட், ஓகே. ஸோ அப்ப அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இங்க மின்னழுத்தன்மை யாருக்கு சமனா இருக்குதுன்னா டைட்டேனியமுக்கும் எம்எனுக்கும் தான் சமனாக இருக்குது. சோ இங்க வந்துட்டு அவன் வந்துட்டு அவங்களோட கற்றையன்களோட நிறத்தை தான் கேட்கிறான். சோ எப்படியுமே ஆகனுடைய இலத்திரன் நிலையப்ப காட்டுது அப்படின்னு சொன்னா இப்ப டைட்டேனியம் 4+, ஸ்கண்டியம் 3+ இவெல்லாம் நிறமற்றதாக இருக்கும். அடுத்தது Mn2+ வந்துட்டு என்ன சொன்னா மென்சிகப்பாக இருக்கும். சோ நிறமற்றது மென்சிகப்பு அப்படின்னு பார்க்க போகல உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு பிசி ஏபிபிசி செகண்ட் ஆன்சராக இருக்கும். சரியா? சோ இங்க வரப்போறது வந்துட்டு யாருன்னா டைட்டேனியம் 4+, Mn2+. சோ மென்சிகப்பும் அடுத்து வந்துட்டு நிறமற்றது. சரியா? சோ ஸ்கண்டியம் ஓகே பிபிசி ஃபோர்த் ஆன்சராக இருக்கு. சோ அடுத்த அந்த அடிப்படையில் நம்ம வந்துட்டு 35வது கேள்வியை பார்ப்போம். சாரி ஃபோர்த் ஆன்சர்ல பிள்ளைகள் ஏபிபிசி தான் பிள்ளைகள். பிசி என்ன செகண்ட் ஆன்சர், ஏபிபிசி என்று சொன்னா செகண்ட் ஆன்சர். சரியா? 34க்கு அடுத்த 35 பார்ப்போம் பிள்ளைகள். 35 பார்ப்போம். ஓகே. ஸோ
ஸோ வந்துட்டு 35வது கேள்வியை பார்ப்போம். 35வது கேள்வியில என்ன சொல்றாங்கன்னா, பின்வரும் சேர்வைகளின் நீர்க்கரைசல்களை ஒன்றோடொன்று கலக்கும் போது ஐதான HCl கரையத்தக்க தூய நீரில் கரையாத ஒரு உள்படிவு வரும். அப்ப ரெண்டு பேரை கலக்காங்களாம், சரியா? அப்ப ரெண்டு எந்த சேர்வைகள், இப்ப நமக்கு ABCD என்று தந்திருக்கிறான். ABCD என்று சொல்லி 4 சேர்வைகள் தந்திருக்கிறான். இப்ப A வந்துட்டு நமக்கு தெரியும் BaHCO3 twice, சரியா? அடுத்து மெக்னீசியம் சல்ஃபேட் MgSO4, மேலே இருக்கிறது பேரியம் டைகார்பனேட், அடுத்தது Na2C2O4, அடுத்து வந்துட்டு CaNO2 twice. சோ இதுல வந்து என்ன சொல்லிக்கிறான்டா, ரெண்டு பேரை கலக்காங்களாம். இந்த ரெண்டு பேரை கலக்க போகக்குள்ள, சரியா, ரெண்டு கண்டிஷன் சொல்றான். ஒன்றோடு கலக்கும் போது ஐதான HCl கரையத்தக்க, முதலாவது வந்து என்ன, டயலூட் HCl வந்து என்ன செய்ய மாட்டா, கரையுமா. ரெண்டாவது வந்துட்டு என்னடா, நீர்ல வந்துட்டு கரையாதாம். நீர்ல கரையாத ஒரு உள்படிவை தரும். அவை நம்ம இப்ப என்ன செய்ய மாட்டோம், ஒன்றோட ஒன்று கலந்து பார்ப்போம். இப்ப நமக்கு வார ஆன்சர் ABCD क्वेश्चन என்ன பிள்ளைல ஆன்சர் வர போகுது, ஒன்று AB BC CD இல்லாட்டி AD, அப்படி இல்லாட்டி 5வது ஆன்சர். அப்ப நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ஓர்டருக்கு ஏத்த மாதிரி கலந்து வைப்போம். AB கலந்து வைப்போம், BC கலந்து வைப்போம், CD கலந்து வைப்போம், AD கலந்து வைப்போம். விட வரலைன்னா 5வது ஆன்சர் கொடுப்போம். ரைட். அப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இப்ப AB கலந்து பார்த்தோம்னா இப்ப நமக்கு பேரியம் சல்ஃபேட் வரும், BaSO4 ஐதான HCl கரையுமா கேட்டா கண்டிப்பா கரையாது. மெக்னீசியம் டைகார்பனேட் வந்துட்டு நமக்கு லிக்விட், சரியா? நமக்கு இப்ப இங்க முதலாவது உருவாகிற அந்த உள்படிவு என்னடா, முதலாவது ஏயும் பியையும் கலக்க போகல, BaSO4 வரும், BaSO4 ஐதான HCl கரையாது. ரெண்டாவது வந்துட்டு பியையும் சியையும் நான் கலக்க போகல, எனக்கு வாரது வந்துட்டு Na2SO4 நமக்கு வந்துட்டு எப்படி இருக்குமாண்டா, ஒரு திரவமாக இருக்கும். அடுத்தது MgC2O4, இங்க வர்றது MgC2O4, ரைட். அது அப்படி இருக்கட்டுமே, C2O4 2 இது இருக்கட்டுமே. ரெண்டாவது அப்படி இருக்கட்டுமே, நான் உங்களுக்கு மொத்தமா சொல்றேன். அது வந்துட்டு மூன்றாவது பார்ப்போம். மூன்றாவது நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இங்க வந்துட்டு இவ ரெண்டு பேரையும் கலக்க போகல, CaC2O4ங்கிற உள்படி வருது. ABBC CD, CAயும் DAயும் கலக்க போகல, நமக்கு வந்துட்டு CaC2O4ங்கிறது வருது. நாலாவது வந்துட்டு என்ன நமக்கு இருக்கிற ஆன்சர், AD கலந்த மட்டும் சொன்னா இங்க கல்சியம் பைகார்பனேட், அதுவும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு கரைசலாக இருக்கும். BaNO2 twice, பேரியம் நைட்ரைடுங்கிறதும் வந்துட்டு நமக்கு, பேரியம் நைட்ரைடும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு கரைசலாக இருக்கும், சரியா? பேரியம் நைட்ரைட், இது நைட்ரைடு ஒன்று இருக்குது, நைட்ரைட் ஒன்று இருக்குது, நைட்ரேட் ஒன்று இருக்குது, நைட்ரேட், இது நைட்ரைட். NO2 வந்துச்சுன்னா நைட்ரைட், அடுத்தது நைட்ரைடு DE வர மாதிரி ஒன்று இருக்குது, சரியா? ரைட். ஸோ N3 மைனஸ் வந்துட்டு நைட்ரைடு என்று சொல்லுவோம், NO2 மைனஸ் வந்துட்டு நைட்ரைட் ITE என்ன முடியும், சரியா? அதே மாதிரி வந்துட்டு இவர் வந்துட்டு நைட்ரேட் என்று சொல்லுவோம், RAT, நைட்ரேட், சரியா? அந்த அடிப்படையில் இப்ப நமக்கு வந்து C2O4 2 உள்ள ரெண்டு பேர் தான் மிச்சமாக இருக்குது. ஆகவே இதுல வந்துட்டு நமக்கு என்னென்ன பிள்ளைகள் நமக்கு தெரியணும் என்னன்னு சொன்னா, மெக்னீசியம், பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோண்டியம், பேரியம் தான் பிள்ளைகள். சோ இங்க வந்துட்டு என்னன்னு சொன்னா, C2O4 2 நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிற பிள்ளைகள் இந்த கரை இதர ஞாபகம் வைக்கிறது இல்ல. சோ இங்க வந்துட்டு C என்றா கல்சியத்துல இருந்து உள்படிவு வரும், சரி? சோ இங்க வந்துட்டு கரைசலாக இருக்கு, சரி? சோ அப்ப இங்க வந்துட்டு நீர்ல, இது வந்துட்டு நீர்ல கரைதிறனுக்கு தான் நான் சொல்லி தந்திருக்கிறேன். சோ C2O4 2 அமிலம் போட்டீங்கன்னா கண்டிப்பா CO2 வரும். சோ இங்கேயும் அமிலத்துல கரையும், இவரும் அமிலத்துல கரைவார். சோ இங்க வந்துட்டு நமக்கு என்னன்னு சொன்னா, உள்படிவு எதுல வரும், C ல இருந்து உள்படிவு வரும். சோ இங்க கல்சியத்துக்கு தான் உள்படிவாக இருக்கும். சோ CaC2O4 உள்படிவாக இருக்கும். ஆகவே நமக்கு CD, ABBC CD தேர்ட் ஆன்சராக இருக்கும், சரி? சோ 35வது 3வது ஆன்சர். 36வது பார்ப்போம். 36வது கேள்வி, ஓகே. 36. இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்கிறான்னு சொன்னா, சல்பூரிக் அமிலம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவை என்று கேட்டிருக்கிறான். அதுல வந்துட்டு ஐதான H2SO4 ஆனது
ஐதான NaOH உடன் தாக்கம் புரியும் போது உருவாகும் சோடிய உப்பின் அயனுக்கு 6 பதிவு கட்டமைப்புகளை வரைபடலாம். அப்ப H2SO4 நீங்க வந்துட்டு ஐதான NaOH ஓட தாக்கம் புரிய வைக்கிறீங்க. தாக்கம் புரிய வைக்க போக்குள்ள உங்களுக்கு உருவாகிற அந்த அண்ணாயன் வந்துட்டு யாருன்னு சொன்னா Na2SO4 H2O வரும். ஆகவே Na2SO4 அண்ணாயன் இருக்குது SO4 SO4 நீங்க வந்துட்டு 6 பதிவு கட்டமைப்பு தான் வரையலாம். 6 பதிவு தான் வரையலாம். ஸோ ஒரு பெரிய விஷயம் இல்லை பிள்ளைகள். அதை நீங்க வந்துட்டு வரைஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிவு கட்டமைப்பு விஷயத்துல ஸோ இங்க ஒரு டபுள் பாண்ட் மற்ற எல்லாத்துக்கும் மைனஸ் கொடுங்க. இந்த டபுள் பாண்டை மாத்துங்க, இங்க ஒன்று மாத்துங்க, இங்க ஒன்று மாத்துங்க. அப்படி வரப்போக்குள்ள நமக்கு இது 1, இது 2, இது 3 சரிதானே? சாரி, இப்படி வர்றது 1, இப்படி கீழே வர்றது 2, இதுவும் இங்கால வர்றது 3. அது மாதிரி கீழே வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், கீழே வச்சுட்டு இங்க உண்டு அதே மாதிரி இங்க ஒன்று கொடுக்கலாம். 4, 5 வந்துடும். அடுத்த 2 பக்கமும் சைட்ல கொடுத்தீங்கன்னா 6 வந்துடும். சரி, ஸோ இங்க வந்துட்டு மேல வச்சுட்டு இங்க ஒன்று கொடுக்கலாம். கீழே வச்சுட்டு இங்கால சைடு ஒன்று கொடுக்கலாம். அடுத்து 2 சைடும் ஒன்று கொடுக்கலாம். உங்களுக்கு மொத்தமா வந்துட்டு 6 பதிவு கட்டமைப்புகள் வரக்கூடியதாக இருக்கு. சரியா? 6 பதிவுங்கிறதே சரி, ஒண்ணுமே தெரியாது. SO4 மைனஸுக்கு 6 பதிவு வரையலாம் கொண்டு யோசிச்சு வைங்க. 6 பதிவு இருந்து வரைஞ்சு பாருங்க. சரியா? ரைட், இதெல்லாம் சின்ன பிள்ளை விஷயம். 6 பதிவு வரைகிறதெல்லாம் நம்ம வந்துட்டு 2ஆம் பாடத்துல படிச்சிருக்க வேண்டிய விஷயங்கள். பதிவு கட்டமைப்புகள் வரைகிறது. ரைட், அப்ப அது A பார்ட்டாக இருக்கும். அடுத்தது B பார்ட் வந்துட்டு நமக்கு என்னன்னா NaBrஇன் நிறமற்ற அமிலக்கரைசலை நிறமாக்கக்கூடிய ஒரு திரவத்தையும் ஒரு நிறமுள்ள வாயுவையும் தாக்கம் புற செய்து H2SO4 உருவாக்கலாம். இப்ப H2SO4 நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்னா உருவாக்க போறோம். H2SO4 உருவாக்கணும். இப்ப அவன் சொல்றான் என்னன்னா NaBrஇன் நிறமற்ற அமிலக்கரைசலை, இப்ப NaBr சரியா, NaBrஇன் நிறமற்ற ஒரு கரைசல் உண்டு. அப்ப NaBrஇன் நிறமற்ற அமில கரைசலை நிறமாக்கக்கூடிய ஒரு திரவமா. அப்ப இவரை வந்துட்டு நிறமாக்கக்கூடிய ஒரு திரவம் சரியா. NaBrஇன் நிறமற்ற ஒரு நீர் கரைசலை வந்துட்டு நிறமாக்கக்கூடிய ஒரு திரவத்தையும் அதே மாதிரி ஒரு நிறமுள்ள வாயுவை, ஒரு நிறமுள்ள வாயு. அப்ப நமக்கு வந்துட்டு இது இங்கதான் பிள்ளைகள் நீங்க அந்த விஷயத்தை பிடிக்கணும். H2SO4 நீங்க ப்ரிப்பேர் பண்ணணுமாக இருந்தால் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு வாயு தேவைப்பட போகுதுன்னா அது SO3 கேஸாக தான் இருக்கணும். SO3 இல்லாட்டி SO2 தான் இருக்கணும். ஆகவே இந்த வாயுக்கள் வந்துட்டு என்ன சொன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு எப்படிப்பட்ட ஆக்கள் சொன்னா ஒரு நிறமில்லாத ஆக்களா இருப்பாளா இல்ல. ஆனா இங்க வந்துட்டு நிறமுள்ள வாயு சொல்லிங்கன்னா நான் நினைக்கிற மாதிரி HNO3 ப்ரிப்பரேஷனுக்குள்ள வரும். NO2 கேஸ் நிறமுள்ள வாயு. சோ அப்ப அங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு HNO3 ப்ரிப்பேர் பண்ணலாம் என்று சொல்லியிருக்கிறது நம்ம யோசிச்சிருக்கணும். ஆனா இங்க வந்துட்டு H2SO4 தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ண கேட்கிறான். சோ அதனாடி அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பிள்ளையாக இருக்கு. ரைட், அடுத்த கூட்டுற பார்ப்போம். சி கூற்று. சி ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றான்? ரைட், ஐதான H2SO4 ஆனது நீருக்கு 2 H+ அயன்களை வழங்கி ஒரு புரோத்தன் அகற்றியாக தொழிற்படக்கூடியது அப்படின்னு சொல்றான். நமக்கு தெரியும் என்ன சொன்னா H+ வழங்குறாக்கள் வந்துட்டு யாரு? புரோத்தோன் வழங்கி என்று சொல்லுவோம். இதை வந்துட்டு புரோத்தோன் என்று சொன்னா H+ நமக்கு வழங்குறாங்கல்ல, புரோத்தோன் வழங்கி என்று சொல்லுவோம். இங்க வந்துட்டு புரோத்தோன் அகற்றி என்று சொல்லி இருக்கிறான். அதன் அடிப்படையில் 2 H+ அது வழங்கும். ஐதான் H2SO4 நீருக்கு 2 H+ அயன்களை வழங்கி ஒரு புரோத்தோன் வழங்கியாக தொழிற்பட மாட்டா. சரி பிள்ளை, சரியா? அடுத்தது டி கூற்று என்ன சொல்றான்? H2SO4 ஆனது HNO3 உடன் ஒரு அமிலமாக தொழிற்படும். அது நமக்கு தெரியும். NO2+ உருவாக்குற தாக்கம் H2SO4 HNO3 இல்ல, H2SO4 HNO3 நம்ம வந்துட்டு ஆர்கானிக்ல பார்ப்போம். NO2+ உருவாக்குற தாக்கம். சோ இங்க வந்துட்டு இவர் ஒரு வன்மையான, இங்க வந்துட்டு இவர் ஒரு அமிலமாக இருப்பார். இவர் ஆசிட். இங்க HNO3 வந்துட்டு ஒரு மூலமாக தொழிற்படுவார். இங்க இவர் ஒரு மூலம். சரி, இதை வச்சு நம்ம ஆல்ரெடி pH காண்ற தாக்கம், pH காண்ற மாதிரியான ஒரு தாக்கங்கள் இவர் 2 பேருக்கு இடையில தாக்கம் நடந்து pH வேல்யூ காண்ற மாதிரியான ஒரு MCQ கேள்வி ஒன்று செஞ்சிருந்தோம். சோ இங்க வந்துட்டு நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில படிச்சிருக்க வேண்டிய விஷயம், இங்க H2SO4 ஒரு அமிலமாக தொழிற்படும். H2SO4 HNO3 தாக்கத்துல சரியா. சோ HNO3 வந்துட்டு ஒரு அமிலமாகவும் தொழிற்படும், ஒரு மூலமாகவும் தொழிற்படும். ஆனா H2SO4 ஒரு அமிலமாக மாத்திரம் தான் தொழிற்படும். சரியா? ரைட். சோ அப்ப ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு ஏயும் சரி டியும் சரிங்கிற மாதிரி H2SO4 HNO3 ஒரு அமிலமாக தொழிற்படும். அது சரிதானே? ஆகவே ஏடி வந்துட்டு நமக்கு என்ன இருக்க போகுது? ஒரு 4th ஆன்சராக இருக்க போகுது. 4th ஆன்சர். சரி, அந்த அடிப்படையில் நம்ம தொடர்ச்சியாக 47வது கேள்வியை பார்ப்போம். 47வது கேள்வியை பார்ப்போம்.
47வது கேள்வி அல்ல, 37வது கேள்வி. 37வது கேள்வி பார்ப்போம். ஸோ 37வது கேள்வியை நீங்க பாத்தீங்களா இருந்தால் அதுல நமக்கு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஒரு ஒளி இரசாயன புகார் பத்தி நமக்கு ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்குது. ரைட். அப்போ ஒளி இரசாயன புகார் தொடர்பாக நமக்கு வந்து இருக்கிற கேள்வியில் அப்போ முதலாவது ஸ்டேட்மெண்ட் சொல்றான், வளிமண்டலத்தில் ஒளி ஊடுபுகவிடும் தன்மை குறைவடைதலே ஒளி இரசாயன புகார் எனப்படும். அப்போ 37வதுல வந்துட்டு 37வதுல நமக்கு முதலாவது ஸ்டேட்மெண்ட் சொல்றான், ஒளி இரசாயன புகார்னா என்ன பிள்ளைகள், நமக்கு ரோட்ல போனோம்னா நமக்கு வந்துட்டு ஒன்றுமே விளங்காது, ஒரு புகை மூட்டமாக தான் இருக்கும். சரியா? அப்படி ஒரு ஒரு அது எங்களுடைய ஒரு வாட்டி எங்களுடைய யூனிவர்சிட்டிக்கும் ஒரு கதை வந்துச்சு. எப்படின்னு சொன்னா ஃபுல்லாவே புகைதான், ஒன்றுமே விளங்கல. யூனிவர்சிட்டிக்குள்ள எந்த வித எதுவுமே விளங்கல. அது ஃபுல்லா கூலால வந்த விஷயமா இல்ல. இது வந்துட்டு திடீரென்று ஒளி இரசாயன புகார் மாதிரி வந்த ஒரு விஷயம் உண்டு. சரியா? ஸோ அந்த டைம்ல வந்துட்டு ஒரு நீராவி மாதிரி தான், ஃபுல்லா நீராவி நம்ம சூழ்ந்து கொண்ட மாதிரி. அங்க கூல் டைம் இல்லை, அந்த டைம் வந்துட்டு அவ்வளவு பெரிய கூல் டைம் இல்லை. பட் திடீரென்று ஒரு புகை மூட்டம் அந்த மாதிரி. ரைட்டா? ஆனா புகை மாதிரி மணக்கையும் மாட்டாது. ரைட்டா? அப்ப நமக்கு இங்க வந்துட்டு என்ன சொன்னா, வளிமண்டலத்தில் ஒளி ஊடுபுகவிடும் தன்மை குறைவடைதலே ஒளி இரசாயன புகாரண்டா அது சரியாக இருக்கும். என்னடா அந்த புகை மூட்டத்துக்குள்ள வந்துட்டு பிள்ளைகள் நமக்கு வந்துட்டு சூரிய வெளிச்சமே வராது. சொல்ல போனா அப்படியே புகையா மூடிங்க. வேணுமெண்டா அந்த வீடியோ ஒன்று இருக்குது, சேனல்ல ஏழுமெண்டா நான் போடுறேன். சரி, நான் எடுத்த வீடியோ உண்டு. அப்ப அப்படியே ஃபுல்லா வந்துட்டு மூடி இருக்கும். சரி, ஆகவே வளிமண்டலத்துல ஒளி ஊடுபுக விடாத தன்மையை தான் நம்ம சொல்லுவோம். என்னன்னா ஒளி இரசாயன புகார்னு சொல்லுவோம். சோ அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு சரியா இருக்கும். ஒளி இரசாயன புகார் வந்துச்சுன்னா வளிமண்டலத்துல அந்த ஒளி வந்துட்டு ஊடுபுகாது. ரைட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். ரைட்டா? ஓகே. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒளி இரசாயன புகாரின் பிரதான மாசாக்கியாக எண்ணோ வாயு, அடுத்தது எளிதில் ஆவியாக்கக்கூடிய ஐதரோ கார்பன்கள் ஆகியவற்றை குறிப்பிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒளி இரசாயன புகார்ல பிள்ளைகள் அது சரியான ஒரு கூற்றாக இருக்கும். நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஒளி இரசாயன புகார்ல நமக்கு வந்துட்டு பிரதான மாசாக்கிகள் யாருன்னு சொன்னா இன்னும் வந்துட்டு நமக்கு என்னன்னா அதே மாதிரி இந்த திரவமாக இருக்கின்ற ஐதரோ கார்பன்கள். சரியா? அப்ப அதுவும் எளிதில் ஆவியாகக்கூடிய ஐதரோ கார்பன்கள். சரியா? அப்ப இது வந்துட்டு தியரி விஷயம் ஒன்றுதான், எளிதில் ஆவியாகக்கூடிய ஐதரோ கார்பன் நைட்ரஜன். ரைட்டா? அப்ப எளிதில் ஆவியாகக்கூடிய ஐதரோ கார்பன்கள் ஆகியவற்றை குறிப்பிடலாம் சொன்னா அது வந்து நமக்கு சரியா இருக்கு. சரியா? ரைட். அடுத்தது இது பி ஸ்டேட்மெண்ட், இது ஏ ஸ்டேட்மெண்ட். அடுத்தது சி ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு காரணமான இரசாயன பொருளாக CH3 CH2 5 times CH3 வரலாம் சொல்லிக்கிறாங்க. சோ எளிதில் ஆவியாகக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ல இவர் வருவாரா என்று கேட்டா இல்ல. எளிதில் ஆவியாகக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ல பிள்ளைகள் நமக்கு இங்க வந்துட்டு என்ன நடக்கும்டா 1 to 4 மட்டுக்கும் வாராக்கள் வரும். 1 to 4 மட்டுக்கும் வாராக்கள் வரும். சரியா? அதாவது CH3 CH2 CH3 தொடக்கம் யார் வருவார்டா CH3 CH2 4 times CH3 மட்டுக்கும் வரும். சரியா? 5 times CH3 வராது. இவர் வந்துட்டு எளிதில் ஆவியாகக்கூடியவரால் அல்ல. சரியா? ரைட்டா? அப்ப அடுத்தது அப்ப டி கூட்டுற பார்ப்போம். ஆகவே அந்த ஸ்டேட்மெண்ட் பிழையாக இருக்கும். அடுத்தது டி கூட்டுற நம்ம பார்த்தமாக இருந்தால், ஓசோன் ஒளி இரசாயன புகாரின் பிரதான விளைபொருள் ஆவதுடன் உறுதியான உயரிய தாக்குதல் உள்ள வாயு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு உண்மையாவே வந்துட்டு என்ன இங்க ஓசோன் உருவாகுமா அப்படின்னு கேட்டா இங்க என்ன நடக்குமாண்டா NO வாயு நடக்குமாண்டா இங்க O2 வாயுவோட தாக்கம் புரிஞ்சு பிள்ளைகள் நமக்கு என்ன நடக்குமாண்டா NO2 கேஸையும் இங்க வந்துட்டு O டொட்டையும் தரும். சரியா? சுயாதீன மூலிகமான ஆக்சிஜன். இந்த O டொட் வந்து என்ன செய்யுமாண்டா இந்த O2 ஓட இது செஞ்சு ஓசோனை தான் பிள்ளைகள் உருவாக்கும். சரியா? ஆனா இந்த ஓசோன் வந்துட்டு எப்படியான ஆளுடா உறுதி இல்லாத ஆள். இவர் வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஒரு அந்த QC KC ஒன்று பார்த்தோம்தானே QC KC கேள்வி 30வது MCQ கேள்வி இந்த பேப்பர்ல. அப்ப இவர் வந்துட்டு எப்படியான ஆளுடா கடுமையாக ஓட்டுவாக மாறுறது தான் விரும்புவார்.
சரியா? இங்க வந்துட்டு கேசி கடும் பேசு. ஆகவே இவர் வந்துட்டு உறுதியான ஆள் என்று சொன்னா அது பிள்ளை. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிக்கிறான்டா பாருங்க, என்ன சொல்லிக்கிறா, உறுதியான உயரிய தாக்குதலனுடைய வாயு சொல்லிக்கிறான். உயரிய தாக்குதலனுடைய வாயு, ஆனா உறுதியான வாயுவான்னு கேட்டா இல்ல. ஆகவே அந்த ஸ்டேட்மெண்ட் பிள்ளையா இருக்க போகுது. சோ டி ஸ்டேட்மெண்ட் பிள்ளை. சோ நமக்கு வந்துட்டு ஏபி சரி. சோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் இருக்கு 37க்கு முதலாவது ஆன்சர் வரப்போகுது. ரைட்டா? ஓகே ஓகே 37க்கு ஒன்று. ஓகே, அடுத்த 38வது கேள்வியாப்பா. 38வது கேள்வி. சோ 38வது கேள்வி என்ன சொல்றாங்க சொன்னா 38 மெத்தைல் ஆரஞ்சு காட்டி முன்னிலையில் 3.55 மூல்டியமனஸ்ரீ HCl-இன் 18 சென்டிமீட்டர் கியூபானது அமோனியா கரைசல் நீர் CHCl3க்கும் இடையிலே பங்கிடப்படும் சமநிலை தொகுதியின் சேதனப்படையில் 40 சென்டிமீட்டர் கியூபை நடுநிலைப்படுத்த வேண்டியுள்ளது. 20 சென்டிமீட்டர் கியூப் நீர்ப்படையை நடுநிலைப்படுத்த 0.28 H2SO4-வின் 20 சென்டிமீட்டர் கணம் தேவைப்பட்டது. பின்வருவனவற்றுள் சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். ஸோ இது வந்துட்டு ஒரு ஈஸியான ஒரு கேடி கேள்வி ஒரு பிள்ளைகள். ஸோ நான் எழுதி செய்யணுங்கிறதுக்காக வந்து நான் என்ன செய்யறேன்னா கொஞ்சம் கிளீன் பண்ணி கொள்றேன். முப்பத்தி 38வது கேள்வி பார்ப்போம். மெத்தில் ஆரஞ்சு காட்டி முன்னிலையில் 3.5 மூல்டியமனஸ்ரீ HCl-இன் 18 சென்டிமீட்டர் கனமானது அமோனியா கரைசல் நீர் CHCl3க்கும் அமோனியா கரைசல் நீர் CHCl3க்கும் இடையிலே பங்கிடப்படும் சமநிலை தொகுதியின் சேதனப்படையில் 40 சென்டிமீட்டர் கியூப் நடுநிலைப்படுத்தப்பட்டது. ஓகே, அப்ப நமக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா இப்படி ஒரு தொகுதி எடுக்காங்க. சரியா? அப்ப இதுக்குள்ள வந்துட்டு என்னன்னு சொன்னா நீர் இருக்குதான் H2O, அடுத்து வந்துட்டு CHCl3ங்கிற ஒரு சேதனப்படை இருக்குதான். இதுக்குள்ள அமோனியா வந்துட்டு பங்கிடப்படுது. அவங்க சொல்லிக்கிறான். அப்ப இதுல என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா சேதனப்படையில 40 சென்டிமீட்டர் கியூப் எடுத்துக்கிறான். CHCl3ல 40 சென்டிமீட்டர் கியூப் எடுத்துக்கிறாங்க. சரியா? அதே மாதிரி இங்க நீர்ப்படையில வந்துட்டு எவ்வளவு எடுத்துக்கிறாங்கன்னா 20 சென்டிமீட்டர் கணக்கு எடுத்துக்கிறான். 20 சென்டிமீட்டர் கணக்கு எடுத்துக்கிறான். இப்ப இந்த சேதனப்படையில 40 சென்டிமீட்டர் கியூப நடுநிலை ஆக்குறதுக்கு நமக்கு தேவைப்பட்டதுதான் ஆரம்பத்துல சொல்லிக்கிறான். 3.55 மூல்டியமனஸ்ரீ செறிவுடைய HCl-இன் 18 சென்டிமீட்டர் கணம் சொல்லிக்கிறான். சோ இந்த 40 சென்டிமீட்டர் கணத்தை நமக்கு நடுநிலை ஆக்குறது தேவைப்பட்ட அந்த HCl வந்து எவ்வளவுன்னு சொன்னா 3.55 மூல்டியமனஸ்ரீ செறிவுடைய 18 சென்டிமீட்டர் கணம். ரைட்டா? இங்க வந்துட்டு நமக்கு சொல்றாங்க வந்துட்டு என்னன்னா சேதனப்படை 40 சென்டிமீட்டர் நடுநிலைப்படுத்த தேவைப்பட்டது. அடுத்தது 20 சென்டிமீட்டர் கியூப் நீர்ப்படையை நடுநிலைப்படுத்த, அப்ப 20 சென்டிமீட்டர் கியூப் நீர்ப்படையை நடுநிலைப்படுத்த இங்க வந்துட்டு 0.28 மூல்டியமனஸ்ரீ செறிவுடைய H2SO4-வின் 20 சென்டிமீட்டர் கணம் தேவைப்பட்டது அப்படின்னு சொல்றான். ரைட்டா? ஓகே. சோ இங்க ரெண்டு இடத்துலயும் தாக்கம் புரிய போறது யாருன்னா NH4OH தான். அமோனியா தான் வந்துட்டு இங்க நம்ம தாக்கம் புரிய போகுது. ரைட். இப்ப இதுல வந்து நம்ம விடைய பாக்குறோம், நான் சும்மா வந்துட்டு பாக்குறேன் KD-யை கால்குலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அப்ப KD-யை கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. அப்ப நான் இங்க வந்துட்டு KD ஈக்குவேஷன் எழுதுறது வந்துட்டு KD வந்துட்டு என்னன்னு சொன்னா அமோனியாவினுடைய செறிவு NH3-னுடைய செறிவு வந்துட்டு CHCl3 படை இது கீழே அவன் தந்திக்கிறான். எப்படி தந்திக்கிறான்டா CHCl3க்கும் நீருக்கும் சொன்னா அப்ப முதலாவது CHCl3 தான் மேல வரணும். CHCl3க்கும் நீருக்கும். அப்ப இங்க வந்துட்டு NH3 வந்துட்டு இங்க வந்துட்டு நீர் வரப்போகுது, H2O வரப்போகுது. ரைட்டா? இப்ப CHCl3ல அமோனியாவுடைய செறிவை கண்டுபிடிச்சிட்டா சரி. ஆகவே நான் இப்ப என்ன செய்யணும்டா அமோனியாவுடைய மூளை கண்டுபிடிச்சிட்டேன்டா. இப்ப இதுல ஒவ்வொரு ஆக்களுடைய கனவளவு என்ன தெரியுமா இருந்தால் ஓகேயா இருக்கும். ரைட்டா? ஆகவே நான் இப்ப வந்துட்டு இவங்களுடைய NH4OH மூளை கண்டுபிடிச்சிட்டா சரிதானே பிள்ளை? ஆகவே நான் இப்ப என்ன செய்யறேன்டா NH4OH
பிளஸ் இங்க வந்துட்டு முதலாவது HCl தானே நான் இங்க யூஸ் பண்றேன். இங்க நான் யூஸ் பண்றது வந்துட்டு யாருன்னா HCl. இங்க வந்துட்டு நான் யார் யூஸ் பண்றேன்னா H2SO4. ஆகவே இங்க வந்துட்டு எனக்கு P சமான விகிதம் எப்படி இருக்க போகுதுன்னா NH4Cl சக H2O P சமானம் 1:1 தான் இருக்க போகுது. ஆகவே இங்க வந்துட்டு இவருடைய மூல நான் கண்டுபிடிக்கேன் 1:1ங்கிறதுனாடி C into V தானே, செறிவு தர கனவளவு தானே. அப்ப 3.55 தர 18 தர 10/3. ஆகவே NH4 அப்ப NH4OH மூலம் வந்துட்டு என்ன சொன்னா அதாகத்தான் இருக்கும். ஏன்னு சொன்னா பிள்ளைகள் எனக்கு வந்துட்டு 40 சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கின்ற இப்ப எனக்கு வந்துட்டு என்ன தெரிஞ்சிட்டேன்னு சொன்னா இப்ப NH4OH மூல் தெரிஞ்சிட்டு. ஆகவே 40 சென்டிமீட்டர் கணத்துல இருக்கின்ற NH4OH செறிவை கண்டுபிடிக்கலாமா இல்லையா? ஏன்னா P சமான விகிதம் 1:1 பிள்ளைகள் எனக்கு HCl மூல் தான் NH4OH மூலாக இருக்க போகுது. அப்ப NH4OH மூல் இப்ப எனக்கு தெரியும். இது வந்துட்டு இந்த மூல் வந்துட்டு எந்த கனவளவுக்குள்ள இருந்தது? 40 சென்டிமீட்டர் கியூப் கனவளவுக்குள்ள இருந்தது. ஆகவே வந்துட்டு CHCl3 படைக்குள்ள இருக்கின்ற NH4OH செறிவு எனக்கு தெரியும். சரியா? 40 தர 10/3 போடுது. ஆகவே இங்க வந்துட்டு இது வந்துட்டு எனக்கு ஃபைனலாக செறிவாக இருக்க போகுது. ரைட்டா? அதே மாதிரி தான் பிள்ளைகள் நான் இங்க நீர்ப்படையில இருக்கின்ற அமோனியாவினுடைய செறிவை கண்டுபிடிப்பேன். அப்ப எனக்கு நீர்ப்படையில் இருக்கின்ற அமோனியாவோட செறிவை கண்டுபிடிக்கிறதுக்கு NH4OHக்கும் H2SO4க்கும் இடையில நான் தாக்கம் எழுதுறேன். இப்ப H2SO4 எழுதுறேன்னு சொன்னா இங்க வந்துட்டு என்ன நடக்க போகுது? NH4 twice SO4 plus H2O வர போகுது. ஆகவே இங்க வந்துட்டு அமோனியம் 2ங்கிறதுனால இங்க 2 போட்டேன்னு சொன்னா SO4 சரி. ஆகவே NH4 twice சரி. அப்ப H2O அங்க போகுள்ள NH4 twice SO4 சரி. அப்ப H2 வந்துட்டு 2 இங்க 4 2 ஆக்சிஜன் அப்ப இங்க 2 வந்தா சரியா இருக்கு. சரியா? ஆகவே P சமான விகிதம் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா 2:1 என பிள்ளைகள். ஆகவே H2SO4 மூல் இப்ப உங்களுக்கு தெரியும் என்ன சொன்னா அவருடைய செறிவு தர கனவளவு இந்த 20 சென்டிமீட்டர் கியூப் நியமிக்க தேவையான H2SO4 மூலம் உங்களுக்கு தெரியும். என்னடா அவருடைய செறிவு தர கனவளவு. ஆகவே செறிவு வந்துட்டு 0.28 into கனவளவு வந்துட்டு 20 சென்டிமீட்டர் கியூப் சொன்னா 20 தர 10/3. சரியா? ஆகவே இதுதான் வந்துட்டு நமக்கு என்ன சொன்னா H2SO4 மூலாக இருக்கும். ஆகவே P சமான விகிதப்படி NH4OH மூல் வந்துட்டு எப்படி இருக்கும்? அதனுடைய 2 மடங்காக இருக்கும். அது as usual தானே பிள்ளைகள். ஆகவே நான் இப்ப என்ன செய்யறேன்டா 0.28 into 40 into 10⁻³ என்று சொல்லலாமா இல்லையா? இதுதான் வந்துட்டு எனக்கு யாராக இருக்க மாட்டா NH4OH மூலாக இருக்க வேண்டாம். நான் 2 மடங்கால பெருக்கி 40 into 10⁻³ எடுத்து. ஆகவே இவருடைய மூல் தெரியும். ஆகவே இவருடைய செறிவை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா நீர்ப்படையில இருக்கின்ற இவருடைய செறிவு வந்துட்டு எப்படி என்றா 0.28 into 40 into 10⁻³ கீழ இவர் வந்துட்டு இவருடைய வால்யூம் வந்துட்டு என்ன 20 தானே பிள்ளை. சோ 20 தர 10/3 இருக்கும். சரியா? ஆகவே இங்க போட்டா KD குரிய வெளிவு எனக்கு வருமா இல்லையா? KD குரிய வெளிவு வருமா இல்லையா? KD குரிய வெளிவு ஒன்று வரும். ஆகவே இப்ப நான் வந்துட்டு என்ன ரெண்டு பேருடைய செறிவை நான் வந்து கண்டுபிடிச்சா நான் வச்சிருக்கிறேன். இவர் CHCl3 சேதன படையில இருக்கின்ற NH4OH செறிவு. இது வந்துட்டு H2O இருக்கின்ற NH4OH செறிவு. ஆகவே நான் உண்டால பிரிச்சு விட்டேன்டா சரி. ஆகவே இங்க வந்துட்டு எனக்கு என்ன வர போகுதுன்னு சொன்னா 3.55 தர 18 தர 10/3 இது கீழே 40 தர 10/3. இதை நான் பிரிக்கணும் யாரால வந்துட்டு 0.28 தர 40 தர 10/3 இது கீழே 20 தர 10/3. ரைட்டா? ஆகவே நான் இப்ப 10/3 மேல இங்க வெட்டலாம். இங்க வந்துட்டு 0 இங்க 2 இங்க வந்துட்டு 2 வரப்போகுது. 20 40 2 வரப்போகுது என்ன பிள்ளைகள். ரைட்டா? சோ இப்ப இதை நான் வந்துட்டு சுருக்க போகல பிள்ளைகள் 18 3.55 தர 18 கீழே 40 தர இது வந்துட்டு கீழே தானே வரப்போகுது. ஸோ 2 தர 0.28 அப்படிங்கிற மாதிரி வரப்போகுது. ஸோ கிட்டத்தட்ட நீங்க வந்துட்டு மெனுவலா தான் பிளேஸ் சுருக்க வேண்டியது. சரி, அல்லது நீங்க லொக் புக் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா லொக் புக்ல சுருக்கியிருந்தீங்கன்னா சரி. ஸோ நான் வந்துட்டு கால்குலேட்டர்ல சுருக்கிறதுல பிழை இல்லை பிள்ளை. ஏன்னா சுருக்கல் வந்துட்டு உங்களை சார்ந்தது. ஸோ நான் லொக் புக்ல உங்களுக்கு சம்டைம் வந்துட்டு சுருக்கிறது கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு வீடியோ வந்து போட்டிக்கிறேன் எப்படி லொக் புக்ல ஈஸியான சுருக்கல்கள் செய்யறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இதை சுருக்கி பார்த்தோம்னு சொன்னா 3.55
தர 9 இது வந்துட்டு பிரிக்கணும் 40 0.28. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு 2.85 அப்படிங்கிற மாதிரி வரப்போகுது. ஸோ நமக்கு 2.85ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆன்சர் சரியாக இருக்கு. ஆகவே ஏ ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்துட்டு சரியாக இருக்கு. சரி, அவை பி டைரக்டாவே பிள்ளையாக இருக்கு. அவை ஏ ஸ்டேட்மெண்ட் சரி என்று சொன்னா என்ன அர்த்தம் பிள்ளை? ஏ ஸ்டேட்மெண்ட் சரி என்று சொன்னா நான் இவரால பிரிக்க போகல, CHCl3 H2O ஆல பிரிக்க போகல, எனக்கு வந்துட்டு ஒரு முழுவன் பெருமானம் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்டா, மேல இருக்கிறவர்கிட்ட இருக்கின்ற அந்த வெளிவு கூட இருக்குது, கீழே இருக்கிறவர்கிட்ட வெளிவு குறைய இருக்குது. உதாரணமாக 5 கீழ் 2 தானே பிள்ளைகள் வந்துட்டு முழுவன் பெருமானம் கிடைக்கும். மேல இருக்கிறவர்கிட்ட வெளிவு கூட இருக்குது, கீழே இருக்கிற வெளிவு வந்துட்டு குறைய இருக்குது, அப்பதான் முழுவன் கிடைக்கும். மேல சின்னதாகவும் கீழே பெருசாகவும் இருந்தா தசமம் தான் கிடைக்கும். ஆகவே முழுவன் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்டா, CHCl3 கூடுதலாக கரைஞ்சி இருக்குதுன்னு அர்த்தம். ஆகவே இதுல வந்துட்டு சேதனப்படையில் அதிக அளவு கரையும்ங்கிறது சரியாக இருக்கும். ஸோ ஏடி வந்துட்டு ஃபோர்த் ஆன்சர் சரியாக இருக்கும். சரியா, 38க்கு 4. ஸோ 38க்கு ஃபோர்த் ஆன்சர் சரியாக இருக்கும். சரி, ஸோ மிக முக்கியமான ஒரு ஒரு ஈஸியான ஒரு வினா. சரியா, அவ்வளோ பெரிய ஐடியா வந்து இல்லை இதுல. சரியா, நார்மலான ஒரு ஈஸியான ஒரு வினா. அடுத்தது வந்துட்டு 39வது கேள்வியை பார்ப்போம். 39வது கேள்வியில என்ன சொல்லிக்கிறான்டா, நீரின் இரசாயன ஒட்சிசன் கேள்விக்கு பங்களிப்பு செய்யும் சேதன சேர்வை யாது? இப்ப இரசாயன ஒட்சிசன் கேள்வி என்ன பிள்ளைகள், இங்க வந்துட்டு சிஓடி தான் நம்ம சொல்றோம். சரியா, பிஓடி என்று சொன்னா அது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், அதாவது உயிர் இரசாயன ஆக்சிஜன் தேவை, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் சொல்லுவோம். சரியா, இங்க சிஓடிங்கிறது கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். சோ இங்க கேள்வி என்னன்னா, இரசாயன ஆக்சிஜன் கேள்விக்கு பங்களிப்பு செய்கின்ற அசேதன சேர்வையை பத்தி கேட்டுக்கின்றார். சோ அதுக்கு நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக அது டைரக்டான ஒரு கேள்வியோட தான் பிள்ளைகள். டைரக்டான நீங்க வந்துட்டு தியரி கேள்வி, அது நான் நினைக்கிறேன் ஒரு ரிசோர்ஸ் புக்ல 96வது பக்கத்துல இருக்குது. சரி, நீங்க வாசிச்சு கொள்ளுங்க. ரிசோர்ஸ் புக்ல 96வது பக்கத்துல இருக்குது. Fe2+ Mn2+ ஆன்சராக வரும். நமக்கு வந்துட்டு ஒரு ஈஸியான அந்த பாடமாக்கி வைக்க வேண்டிய ஒரு கேள்வி ஒன்று. சரி, 39வது நமக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு ஃபோர்த் ஆன்சராக இருக்கும். ஏடி ஃபோர்த் ஆன்சர், Fe2+ Mn2+ வரக்கூடியதாக இருக்கும். ஸோ உங்களோட ரிசோர்ஸ் புக்ல 96வது பக்கத்துல பாத்தீங்கன்னா சரி. அடுத்தது வந்துட்டு இது ஒரு முக்கியமான கேள்வி, 40வது கேள்வி. சரியா, அதுவும் வந்துட்டு ஒரு தியரி கேள்வி தான். பட் என்ன முக்கியம்னு சொன்னா நம்மகிட்ட இண்டஸ்ட்ரியல்ல அநேகமாக வரக்கூடிய மாதிரியான ஒரு கேள்வி. என்னடா, கார குளோரோ கலங்களின் வகையாக அமையாதது. அப்ப காரோ குளோரோ கலங்களின் வகையாக அமையாதுன்னா அந்த கார குளோரோ கலங்கள்ங்கிறது எங்க வருதுன்னா பிள்ளைகள் NaOH பிரித்தடுப்புல வருதுன்னு. ஸோ NaOH பிரித்தடுப்புல நமக்கு வந்துட்டு 3 வகையான பிரித்தடுப்பு முறைகள் நம்ம படிச்சிருக்கிறோம். சரியா, ஒன்று இரச கலமுறை ஒன்று படிச்சிருப்போம், மின்சவ்வு கலமுறை ஒன்று படிச்சிருப்போம், அடுத்தது பிரிமென் தகட்டு கலமுறை ஒன்று படிச்சிருப்போம். சரியா, இந்த 3 வகையான இதுகள் நம்ம படிச்சிருப்போம். ஸோ NaOH பிரித்தடுப்புல வரக்கூடிய ஒரு விஷயம். இதுல நமக்கு குளோரோ கலமுறை இருக்குதானே பிள்ளைங்க, குளோரோ கலமுறை என்று சொல்லி ஒரு கலமுறை இல்லை. நீங்க டைரக்டாக உங்களை வந்துட்டு பேஜ் நம்பர் நான் நினைக்கிற மாதிரிக்கு ஃபர்ஸ்ட் 4-5 இருந்துச்சு. சரியா, ஸோ இது ஜஸ்ட் தியரி பிள்ளைங்க. பொதுவாக நான் வந்துட்டு என்ன சொல்றேன்னா, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து நான் இன்ஆர்கானிக் படிக்க போகலே இருந்து படிச்சுட்டு வர சொல்றது நம்மளா பிள்ளைகளுக்கு. ஏன்னா நான் வந்துட்டு அது செல்ஃபாக தான் படித்தேன், கிளாஸுக்கு போகல. ஸோ அது அந்த அளவுக்கு கிளாஸுக்கு போய் தான் படிக்கணுமாங்கிற அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு இது ஒன்று இல்லை. நீங்கள் நார்மலாகவே இருந்து உங்களுக்கு ஆர்கானிக் இன்ஆர்கானிக் எல்லாம் படிக்க வேண்டும், உங்களுக்கு வந்துட்டு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி எல்லாம் படிக்கணும் வேண்டும். உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரிங்கிறது ஒரு பெரிய அளவான பாடப்பரப்பான்னு கேட்டால் இல்லை, அப்படி ஒரு பெரிய இதான பாடப்பரப்புன்னு இல்லை. நீங்கள் சாதாரணமாக படிக்கலாம், ஜஸ்ட் ஒரு தியரி கேள்வி. ஸோ 40வது கேள்விக்கு நமக்கு வந்துட்டு பி மட்டும். சரியா, குளோரோ கலமுறை. ஸோ 5th ஆன்சராக இருக்கும், 5th ஆன்சர். ஸோ அப்போ அதில் நமக்கு 3 முறை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாலே நமக்கு வந்துட்டு 3 முறை இருக்குன்னா இங்கே 4 விட சந்திக்கானா இப்போ எப்படிங்க 3 சரியா இருக்கும், அவங்க 1 தான் பிள்ளையா இருக்கும்னு சொல்லிட்டு 5th ஆன்சர் கொடுக்கலாம் வேண்டாம். 2 காம்பினேஷன் வரதுக்குரிய சான்சஸ் குறைவு தானே மோஸ்ட்லி. சரியா, ஸோ 40வதுக்கு 5வது விடையாக இருக்கும். இந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம்னா 41வது கேள்வியை பார்ப்போம். 41வது கேள்வியை பார்ப்போம். 41வது கேள்வியை பார்ப்போம். ஸோ 41வது கேள்வியில நமக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா,
நைதரச அமிலமானது இருபடி விகார தாக்கத்தில் ஈடுபட்டு ஒரு எண்ணெய் தன்மையான திரவத்தையும் ஒரு நிறமற்ற வாயுவையும் தரும் என்று சொல்லியிருக்கிறான். இப்ப நைதரச அமிலம் என்று சொன்னா யார் நமக்கு HNO2. சோ இந்த HNO2 வந்துட்டு என்ன செய்வார்னா இவர் வந்து உறுதியான ஒரு ஆள் இல்ல. இந்த HNO2 லிக்விட்ங்கிறது உறுதியான ஒரு ஆள் இல்ல. இவர் வந்து என்ன செய்வார்னா HNO3 லிக்விடாகவும் NO கேஸ் ஆகவும் போவார். சரியா? ஆகவே இங்க வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா இவரோட ஒட்சியேற்ற நிலை +4 +3, இங்க வந்துட்டு +6 +5, இங்க வந்துட்டு +2. சோ ஒரு குறித்த ஒட்சியேற்ற நிலையிலிருந்து கூடின ஒட்சியேற்ற நிலைக்கும் போறார் வந்துட்டு குறைந்த ஒட்சியேற்ற நிலைக்கும் போறார். சோ ஒரு இருவழி விகார தாக்கம். ஆகவே இங்க இவர் வந்துட்டு ஒரு எண்ணெய் தன்மையான ஒரு திரவம் என்று சொன்னா HNO3 லிக்விட், அடுத்தது வந்துட்டு ஒரு வாயுவை தரார், நிறமற்ற வாயு NO கேஸையும் தரார். சரியா? ஆகவே அது வந்து நமக்கு சரியாக இருக்க போகுது. ரெண்டாவது பார்ப்போம். நைதரச அமிலமானது சாதாரண வளிமண்டல நிபந்தனைகளில் உறுதியற்றது. HNO2 உறுதி இல்லாத ஒரு ஆள். அப்படி உறுதி இல்லாத ஒரு ஆளுங்கிறதுனாடிதான் இப்படி பிரிகிறார். சரியா? இவர் வந்துட்டு ஒரு உறுதி இல்லாத ஒரு ஆள். அப்படி உறுதி இல்லாத தன்மை காரணமாக தான் இப்படி பிரிகிறார். அப்படி பிரிகிற டைம்ல ஒரு எண்ணெய் தன்மையான திரவம் யாருண்டா இது வந்து HNO2, அல்லது நம்ம சொல்லலாம் ஒரு வண்ணம் இல்லத்தை தாராங்க என்று சொல்லலாம். சரியா? அப்ப யாருண்டா HNO3, அல்லது ஒரு எண்ணெய் தன்மையான திரவம் என்றாலும் HNO3. அதே மாதிரி ஒரு நிறமற்ற வாயு NO கேஸ், அல்லது வந்து நம்ம சொல்லலாம் NO கேஸ் வந்துட்டு ஒரு நடுநிலை வாயுன்னு சொல்லலாம். NO, N2, CO நடுநிலை வாயுக்கள். சரியா? அப்ப அடுத்தது பார்ப்போம் 42வது கேள்வி. சோ 42வது கேள்வி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அமில Fe2+ கரைசலானது H2O2 உடன் தாக்கம் புரியும் போது மஞ்சள் கபில நிற கரைசலை கொடுப்பதுடன் அப்ப Fe2+ வந்துட்டு அமில ஊடகத்துல H2O2 ஓட தாக்கம் போடுறாங்களாம். சரியா? அப்ப இங்க வந்து நமக்கு என்ன நடக்கும்னா Fe2+ வந்து ஒட்சியேற்றப்படும் Fe3+ ஆக. Fe3+ வந்து நமக்கு தெரியும் என்னன்னா ஒரு மஞ்சள் கபிலம். அது சரிதானே? மஞ்சள் கபிலம். ரைட். அப்ப மஞ்சள் கபில நிற கரைசலை தருவதுடன் Cr3+ கரைசலானது H2O2 உடன் தாக்கம் புரிய விடப்படும் போது மஞ்சள் நிறத்தை தரும் அப்படின்னு சொல்லிக்கிறான். அமில Fe2+ கரைசலானது H2O2 உடன் தாக்கம் புரிய செய்யும் போது மஞ்சள் கபில நிற கரைசலை கொடுப்பதுடன் கார Cr3+. அதான் நான் யோசிச்சேன். சும்மா Cr3+ கேள்வி. அப்ப இங்க கார ஊடகத்துல H2O2 நம்ம சேர்த்தோம்னு சொன்னா நம்ம தெரியும் என்ன நடக்குமாண்டா Cr3+ வந்துட்டு CrO2- ஆக மாறும். இந்த CrO2- வந்துட்டு நமக்கு ஒரு சின்ன ஒரு அமில ஊடகத்துல வந்துட்டு உறுதி இல்லாத ஒரு ஆள். சோ இங்க வந்துட்டு Cr2O72- வரும். Cr2O72- வரும் அமில ஊடகத்துல நம்ம சும்மா சேர்த்தோம்னு சொன்னா. ரைட்டா? ஆகவே இங்க வந்துட்டு நமக்கு என்ன நடக்கும்னு சொன்னா இது வந்துட்டு இவருடைய கலர் வந்துட்டு என்னன்னு சொன்னா எல்லோ கலராக இருக்கும். எல்லோவாக இருக்கும். சரியா? ஆகவே நமக்கு வந்துட்டு Fe2+ H+H2O2 போட போகல Fe3+ உருவாகும். அது மஞ்சள் கபிலம். இங்க வந்துட்டு நமக்கு வந்துட்டு கார ஊடகத்துல H2O2 நம்ம போட போகல CrO2- வரும் Cr3+க்கு. அது வந்துட்டு மஞ்சள் நிறமாக இருக்கும். ஆகவே என்ன சொல்றாங்க அடுத்த கூற்று வந்துட்டு அமிலகார ஊடகத்தில் H2O2 ஒட்சியேற்றையாக தொழிற்படும் சொல்றான். இங்கேயும் வந்துட்டு ஒட்சியேற்றம் கருவிதான். Fe2+ வந்துட்டு Fe3+ ஒட்சியேற்றுது. இங்க வந்துட்டு குரோமியத்துல இவரோட ஒட்சியேற்ற நிலை +3, இங்க இவரோட ஒட்சியேற்ற நிலை வந்துட்டு 8 -2 வந்துட்டு +6. சரியா? ஆகவே இவரும் ஒட்சியேற்றப்படுகின்றார், இவரும் ஒட்சியேற்றப்படுகின்றார். சோ ரெண்டு இடத்துலயுமே ஒட்சியேற்றும் கருவி H2O2. ஆனா என்னென்ன ஊடகத்துல அமில ஊடகத்துல இவர் வந்துட்டு கார ஊடகத்துல. ஆகவே இரண்டு ஊடகத்திலுமே H2O2 ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும் என்று ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிறேன். அப்ப அதுவும் சரி. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் சரி, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் சரி. அதுதான் தகுந்த விளக்கம். சரியா? சரி முதலாவது விடையாக இருக்க போகுது. 43வது கேள்வியை பார்ப்போம். 43வது கேள்வி என்ன சொல்றான்டா எந்த ஒரு கிரிக்னாட் சோதனை பொருளும் NH3, RNH2 ஆகியவற்றுடன் தாக்கி அட்கீன்களை விளைவாக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப RNGX நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா கிரிக்னாட்டின் சோதனை பொருள் இவர் வந்துட்டு பொதுவாக அமிலத்தன்மையான ஐதரசங்களோட தாக்கம் புரிவார். உதாரணமாக RC டபுள் பாண்ட் OH இருக்கிறது, இவர் ஒரு அமிலம். சோ இவரோட தாக்கம் புரிவார். ஏன்னு சொன்னா இவர் வந்துட்டு ஃபீனோல் வந்துட்டு ஒரு அமிலம். சோ இவரோட தாக்கம் புரிவார். ஏன்னா இவர் ஒரு வன்மையான ஒரு மூலம். சரியா? இப்படி இவர் ஒரு வன்மையான மூலம்ங்கிறதுனால. சரியா? அப்ப RNGXங்கிறவர் சரியா ROH ஓட தாக்கம் புரிவார். அதே மாதிரி நமக்கு வந்துட்டு HC ட்ரிபிள் பாண்ட் CH ஓட தாக்கம் புரிவார். அதே மாதிரி RNH2 ஓட தாக்கம் புரிவார். சரியா? இப்படி இவர் வந்துட்டு பொதுவாக வந்துட்டு ஒரு சின்ன அமிலத்தன்மை இருக்கின்ற ஒரு ஐதரசன் இருந்தாலே அதோட போய் தாக்கம் புரிஞ்சிடுவார்.
அதோட வந்து நமக்கு இவருடைய தாக்கம் வருவார் யாரு சி டபுள் பொண்டோ அல்டிஹைட் கீட்டோனோட வந்துட்டு இங்க வந்துட்டு கர்நாடக கூட்டல் தாக்கத்துல ஈடுபடுவார் சரியா. ஆனா இங்க எல்லாம் வந்துட்டு என்னோட ரியாக்ஷன்ல ஈடுபடுவார் ஏபி ரியாக்ஷன் அமிலஹார தாக்கத்துல ஈடுபடுவார் சரி. இங்க எல்லாம் நடக்கிறதாக்கம் அமிலஹார தாக்கம். ஆனா இங்க வந்துட்டு கர்நாடக கூட்டல் தாக்கத்துல ஈடுபடுவார் ரைட். அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா NH3 RNH2 ஓட தாக்கி அட்கியங்களை விளைவாக்கும் அப்படின்னு சொன்னா சரி. ஏன்னா நமக்கு இப்ப இந்த அமிலத்தை இந்த ஏபி ரியாக்ஷன்ல என்ன நடக்குமாண்டா இங்க R மைனஸ் தானே இருக்கும் பிள்ளை. இந்த ஹைட்ரஜனை இவர் வாங்கி எடுத்துட்டு RH ஆக போயிடுவார். சோ RH ஆக போயிடுவார். சோ இப்படி RH ஆக ஒரு அட்கேனாக போவார் சரி. ஒரு அட்கேனாக போவார் சரி. அதுதான் நீங்க இருக்கிற விஷயம் ரைட். சோ அட்கியங்களை விளைவாக்குமாண்டா சரி. அடுத்தது வந்துட்டு கிரிக்னார்டின் சோதனை பொருளானது NH3 RNH2 மூல வலிமை உயர்ந்த வலிமையான மூலமாகும். அப்ப என்னன்னா ஒரு வலிமையான ஒரு மூலத்துக்கு வலிமையான ஒரு மூலம் வந்துச்சுன்னா சில டைம் அதுக்கு என்ன நடக்கும்னா சின்ன சின்ன மெல்லிய மூலத்தன்மை கொண்ட ஆட்கள் எல்லாம் பார்க்க போகக்குள்ள ஒரு அமிலமாய் தான் விளங்கும் அவருக்கு ஒரு அசிட் மாய் தான் விளங்கும். ஏண்டா அவருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட அவருக்கு வந்துட்டு மூலத்தன்மையே இல்லைங்கிற மாதிரி தான் விளங்கும். இப்ப உதாரணமாக ஒரு 1000 கோடி வச்சிருக்கிறவனுக்கு சரியா ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு வச்சிருக்கிறவனை பார்த்தா பணக்காரனமாய் விளங்குமா இல்ல பிச்சைக்காரனமாய் தான் விளங்கும் சரி. அதுதான் இதுல இது எக்ஸாம்பிள் சரியா. சோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்துட்டு இவர் ஒரு வலிமையான மூலம்ங்கிறதுனாடி இந்த RNH2 NH3 எல்லாம் பார்க்க போகக்குள்ள ஒரு ஒரு மென் அமிலம் மாதிரி தான் விளங்கும். அதனால அவர் ரியாக்ட் பண்ணுவார் சரி. அப்ப ஆகவே அது அந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரியா இருக்க போதும் சரி சரி. ஃபர்ஸ்ட் ஆன்சரும் இருக்கும் அதுக்கும் ஃபர்ஸ்ட் ஆன்சர் சரியா. 44வது கேள்வியை பார்ப்போம். NO2 வாயு ஒரு பச்சை வீட்டு வாயு அல்ல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சரியா. பச்சை வீட்டு வாயு NO2 வாயு ஒரு பச்சை வீட்டு வாயு அல்லங்கிறது நமக்கு வந்துட்டு சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா பச்சை வீட்டு வாயுக்கள் நமக்கு வந்து 4 வாயுக்கள் இருக்குது. ஒன்று CO2 கேஸ், அடுத்தது CH4 கேஸ் ஏன்னா அதே மாதிரி வந்துட்டு CFC கேஸ் அதுகள் வந்துட்டு நமக்கு பச்சை வீட்டு வாயுகள் வரும். அதே மாதிரி N2O கேஸும் வரும் சரியா. அப்ப N2O கேஸ் நமக்கு வந்துட்டு ஒரு பச்சை வீட்டு வாயுவாக வரும். ஆனா NO2 வாயு ஒரு பச்சை வீட்டு வாயு அல்ல என்று சொன்னா சரி. பச்சை வீட்டு வாயு என்று சொன்னா தான் இருக்குல்ல. சோ பச்சை வீட்டு வாயு அல்ல என்று சொன்னா சரி ரைட். அடுத்தது NO2 வாயு வளிமண்டலத்தில் நிலவும் காலம் சிறிதாகையால் அது பச்சை வீட்டு வாயுவாக கருதப்பட மாட்டாது. NO2 வாயு எப்படிப்பட்ட ஆளுன்னா பிள்ளைகள் NO2 வாயு வந்துட்டு IR கதிரை உறிஞ்சுவார். இப்ப நமக்கு வந்துட்டு பச்சை வீட்டு வாயு அல்லது புவி வெப்பமாதல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இப்ப இந்த பச்சை வீட்டு வாயுக்கெல்லாம் சும்மா இருப்பாங்க பூமிக்கு மேல சும்மா இருப்பாங்க. அப்ப சூரியன்ல இருந்து வர அந்த IR கதிரை வந்து என்ன செய்வாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஊடுபோக விட்டு பூமியில பட்டு திரைப்படைய போக்குல இவ உறிஞ்சு வைப்பாங்க. உறிஞ்சு வச்சு என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பூமிக்கு அனுப்புவாங்க. இப்ப இந்த பச்சை வீட்டு வாயுகளோட அளவு கூட போகக்குள்ள என்ன நடக்கும்னா கூட அளவு ஹீட் வந்து பூமிக்கு டிரான்ஸ்பர் ஆகும். இதுதான் புவி வெப்பமாதல்னு சொல்றோம் சரியா. இந்த NO2 கேஸ் எப்படின்னா அவர் வந்துட்டு IR கதிரை உறிஞ்சுவாருதான். ஆனா அவர் வந்துட்டு என்னன்னா அந்த அளவு ஸ்டேபிள் இல்லாத ஒரு உறுதி இல்லாத IR கதிரை NO2 உறிஞ்சும். ஆனா அது வந்துட்டு என்ன செய்யாதுன்னா பச்சை வீட்டு வாயுவா இருக்காது. ஏன்னா பச்சை வீட்டு வாயுகள் வந்துட்டு என்ன செய்யாதுன்னா ஈஸியாக அழியாது. அவங்க வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா அப்படியே இருப்பாங்க. அளவு கூடிச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா கூட வந்துட்டு உறிஞ்சி எடுத்து பூமியை கூடுதலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணக்குள்ள பூமியோட வெப்பம் வந்துட்டு அதிகரிக்கும். சோ NO2 வந்துட்டு ஒரு பச்சை வீட்டு வாயு அல்ல. அது வந்துட்டு IR கதிரை உறிஞ்சுமானா ஆனா பச்சை வீட்டு வாயு அல்ல சரியா ரைட். இப்ப அதே மாதிரி வந்துட்டு என்னடா பிள்ளைகள் ரைட். அப்ப வளிமண்டலத்துல அவர் என்னடா உறுதி இல்லைங்கிறதுனால என்ன செய்ய மாட்டாங்கன்னா வளிமண்டலத்துல நீண்ட காலம் வாழ மாட்டார். அப்ப அதுல அந்த 2வது ஸ்டேட்மெண்ட் சொல்லுது என்னன்னா NO2 வாயு வளிமண்டலத்தில் நிலவும் காலம் சிறிதாகையால் அது பச்சை வீட்டு வாயுவாக கருதப்படாது. ஏன்னா பச்சை வீட்டு வாயு அல்ல அது வந்துட்டு என்னடா உறுதி இல்லைங்கிறதுனால மிச்சம் காலம் இருக்காது. ஆனா IR கதிரை உறிஞ்சுவார் சரி. அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இப்ப இப்படி ஒரு விஷயம் வரலாம் பண்ணுவீங்க. இப்ப H2O நீராவி H2O கேஸ் இது வந்துட்டு ஒரு பச்சை வீட்டு வாயு தான். அப்ப H2O கேஸினுடைய அளவு அதிகரிச்சுன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு வந்துட்டு புவி வெப்பமாதல் வந்துட்டு கூடுமா அப்படின்னு கேட்டா அது வந்துட்டு இல்லைன்னா வரும். இப்ப CO2 அளவு அதிகரிச்சா வந்துட்டு புவி வெப்பமாதல் கூடுமான்னு கேட்டா அவன் கூடும். ஆனா நீராவி வந்துட்டு எப்படின்னா எப்பயுமே வளிமண்டலத்துல ஒரு கன்ஸ்டன்ட் தானா ஒரு மாறிலி தானா. சோ அதனுடைய அளவு அதிகரிக்கிறங்கிற மாதிரி ஒரு கன்செப்ட் இல்லை சரியா. அது பச்சை வீட்டு வாயு அது உறுதியான ஒரு வாயு IR கதிரை உறிஞ்சும். அந்த உறிஞ்சிட IR கதிரை அப்படியே பூமிக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த இயல்பெல்லாம் காட்டுறதுனாலே அவர் வந்துட்டு ஒரு பச்சை வீட்டு வாயு தான்.
ஆனா அவருடைய அளவு அதிகரிப்பதன் மூலமாக பூமியினுடைய வெப்பநிலை அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னு சொன்னா அவர் வந்துட்டு ஒரு கன்ஸ்டன்டாக தான் இருப்பார், சரியா, ஒரு மாறிலியா இருப்பார். ஆனா CO2 வாயு அப்படி இல்லை. CO2 வாயுனுடைய அளவு அதிகரிக்க நமக்கு என்ன நடக்கும் சொன்னா பூமியினுடைய வெப்பம் வந்துட்டு அதிகரிக்கும். என்னடா நிறைய CO2 வாயு தோன்ற போக்குல நமக்கு என்ன நடக்கும், அவர் ரிஃப்ளெக்ட் பண்ற அளவு வந்து ஐஆருக்கு அதில் உறிஞ்சி திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ற அளவு வந்துட்டு கூடும், சரியா. அதுதான் நீங்க இருக்கிற விஷயம். கரெக்ட். ஸோ அந்த அடிப்படையில 43வது கேள்வியை நம்ம பார்த்தமாக இருந்தால் 44வது கேள்வி, சரியா. ஸோ சரி நமக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சராக இருக்கு, சரியா. இன்னொரு வாயு ஏன் பச்சை வீடு வாயு இல்லைன்னா அவர் வந்துட்டு பூமியில வந்துட்டு என்ன செய்ய மாட்டார், மிச்ச காலத்துக்கு இருக்க மாட்டார், சரி. அதுதான் அந்த விஷயமா இருக்கு. அடுத்து 45வது கேள்வியை பாருங்க. 45வது கேள்வியில என்ன சொல்றான், முதலாம் வரிசை தாக்கத்தின் அரைவாழ்வு காலம் அதனுடைய ஆரம்ப செறிவுக்கு சுயாதீனமானதுன்னு சொல்றான். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இதுல ஒரு MCQ கேள்வியும் பார்த்திருந்தோம், சரியா. முதலாம் வரிசை தாக்கத்தினுடைய அரைவாழ்வு காலம் வந்துட்டு ஆரம்ப செறிவுல தங்கி இல்லை என்று சொல்லிட்டு T12 உரிய ஈக்குவேஷன்ஸ் அந்த T12 7k/0.93 என்கிற அந்த ஈக்குவேஷன் பார்த்தோம், ரைட்டா. அதே மாதிரி 0.693 என்ன, ஓகே. அதே மாதிரி பிள்ளைகள் பூஜ்ஜிய வரிசை தாக்கமாக இருந்தாலும் இரண்டாம் வரிசை தாக்கமாக இருந்தாலும் அதனுடைய ஆரம்ப செறிவுல தங்கி இருக்கும்ங்கிற விஷயத்தை நம்ம பார்த்திருந்தோம். சோ முதலாம் வரிசை தாக்கம் அதனுடைய ஆரம்ப செறிவுக்கு சுயாதீனமானது என்று சொன்னா அது சரியாக இருக்கும். அடுத்த பார்ப்போம், முதலாம் வரிசை தாக்கத்தின் தாக்க வீதம் தாக்கியின் செறிவில் தங்கி இல்லை அப்படின்னு சொன்னா அது ஷுவரா பிள்ளை. தாக்க வீதம் வந்துட்டு தாக்கியில எப்படி தங்கி இல்லைன்னு சொல்லலாமா, முதலாம் வரிசை தாக்கமா இருந்தாலும் சரி இரண்டாம் வரிசை தாக்கமா இருந்தாலும் சரி தாக்க வீதம்ங்கிறது தாக்கியில தங்கி தான் இருக்கும். அரைவாழ்வு காலம் தான் ஆரம்ப செறிவுல தங்கி இருக்காதுன்னு சொல்றோம். தாக்க வீதம் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கும், தாக்கியில தங்கி இருக்கும், வெப்பநிலையில தங்கி இருக்கும். சோ அது பிழை. சோ 45க்கு வந்துட்டு பிழை சரி தேர்ட் ஆன்சராக இருக்கும். 45 தேர்ட் ஆன்சராக இருக்கும். அடுத்து 46 பார்ப்போம் பிள்ளைகள். மக்னீசியம் பிரித்தெடுப்பு. சோ மக்னீசியம் பிரித்தெடுப்பின் இரண்டாவது படிமுறை மக்னீசியம் அடங்கியுள்ள கரைசலில் இருந்து மக்னீசியம் குளோரைட்டை உற்பத்தி செய்தலாகும். நீங்க வந்துட்டு இது என்னன்னு சொன்னா இண்டஸ்ட்ரியல் கேள்வி ஒன்று தான் பிள்ளைகள் பேஜ் நம்பர் 7ல போய் பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ முதலாவது அந்த பிட்டேன் கரைசல் தான் பிள்ளைகள். பிட்டேன் கரைசல்ல நம்ம ரெண்டாவது படிமுறை என்ன செய்வோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு மக்னீசியம் குளோரைடு எடுக்க மாட்டோம், மக்னீசியம் ஹைட்ராக்சைடு தான் எடுப்பாங்க, சரியா. ஸோ அவங்க வந்து மக்னீசியம் குளோரைடை உற்பத்தி செய்தல்ங்கிறது பிழையாக இருக்கு, மக்னீசியம் ஹைட்ராக்சைடு உற்பத்தி செய்தல்ன்றா சரியாக இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியல் கேள்விக்கு நான் வந்துட்டு பொறுப்படுக்கிறேன், அது நீங்க வந்துட்டு படிக்கிறது தான், நம்மளா நீங்க படிக்கிறது, நம்மளா பார்த்து படிச்சீங்கன்னா சரி. ஓலவில் வரலாறு பாடம் படிக்கிற மாதிரி, சரியா. ரைட், ஓகே. அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா மக்னீசியம் ஹைட்ராக்சைடின் கரைதிறன் பெருக்கம் கல்சியம் ஹைட்ராக்சைடின் கரைதிறனிலும் சிறியதாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பிள்ளைகள் இதுல இந்த ஸ்டெப்ல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் நம்ம என்ன செய்வோம்னா கல்சியம் கார்பனேட், இப்ப பிட்டன் கரைசலுக்கு வந்துட்டு கல்சியம் கார்பனேட் நம்ம என்ன செய்வோம்னா இப்ப பிட்டன் கரைசலுக்கு நம்ம என்ன செய்வோம், கல்சியம் கார்பனேட் இருக்குதானே. கல்சியம் கார்பனேட்டை நீங்க இப்ப ஹீட் பண்ணி பிள்ளைகள் கல்சியம் ஆக்சைடு எடுப்பீங்க, சரியா. கல்சியம் ஆக்சைடு எடுத்து இப்ப நீங்க பிட்டன் கரைசலுக்கு என்ன செய்வீங்கன்னா இந்த கல்சியம் ஆக்சைடை நீரோட தாக்கம் புரிஞ்சு கல்சியம் ஹைட்ராக்சைடை போடுவீங்க. கல்சியம் நீரோட தாக்கம் புரிஞ்சு கல்சியம் ஹைட்ராக்சைடை போடுவீங்க. போட்டு இந்த பிட்டன் கரைசல்ல மக்னீசியம் 2+ தானே கூட இருக்கும். சோ செகண்ட் ஸ்டெப்ல நீங்க வந்து என்ன செய்வீங்கன்னா மக்னீசியம் ஹைட்ராக்சைடு பிரித்தெடுப்பீங்க. இப்ப நீங்க யோசிக்கலாம், இப்ப கல்சியம் ஹைட்ராக்சைடு ஒரு திண்மமாக இருந்துட்டு சொன்னா அப்ப இவர் வரமாட்டாரு தானே. அப்ப அங்கதான் நமக்கு ஒரு கன்செப்ட் சொல்றாங்க, என்னடா இங்க இருக்கின்ற இவர கேஎஸ்பியை விட இவர கேஎஸ்பி பெருமானம் கூட. கல்சியம் ஹைட்ராக்சைடு கேஎஸ்பி வந்துட்டு மக்னீசியம் ஹைட்ராக்சைடு கேஎஸ்பியை விட கூட. கேஎஸ்பி மக்னீசியம் ஹைட்ராக்சைடு. அப்ப அதனால இவர் வந்துட்டு திரவமாக தான் இருக்கும். கல்சியம் ஹைட்ராக்சைடு வந்துட்டு திரவமாக தான், ஏன்னா கேஎஸ்பி கூட கரைதிறன் பெருக்கம் கூட. சோ அவர் வந்துட்டு கரைஞ்சிதானே இருப்பார். மக்னீசியம் ஹைட்ராக்சைடு கரைதிறன் பெருக்கம் வந்துட்டு குறைவுங்கிறதுனாடி அவர் வந்துட்டு என்ன செய்யறாருன்னா குயிக்காக வீழ்படி வாங்குறார், சரியா. சோ அப்ப அதுதான் சொல்றாங்க மக்னீசியம் ஹைட்ராக்சைடின் கரைதிறன் பெருக்கம் கல்சியம் ஹைட்ராக்சைடின் கேஎஸ்பியிலும் சிறியதாகும்ங்கிறது சரியாக இருக்கு, சரியா. ஆகவே நமக்கு வந்துட்டு 46க்கு பிழை சரி 4th ஆன்சராக இருக்குங்க. பிழை சரி 4th ஆன்சராக இருக்கு, ரைட். அந்த அடிப்படையில் நம்ம அடுத்தது வந்துட்டு 47 பார்ப்போம். ஸோ குளோரோஃபார்ம் CHCl3, அடுத்தது CH3C டபுள் பாண்டோ CH3, சரியா. இதை கொன்ற கலவை ரபோட்டின் விதியிலிருந்து நேர்விலகலை காட்டுவன அப்படின்னு சொல்றாங்க, சரியா.
அசெட்ரோனும் குளோரோஃபார்மும். இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நேர்விலகல் எதிர்விலகல் இலட்சிய கரைசல் வர போக்குல பிள்ளைகள் இப்ப நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அன்னளவாக மூலக்கூற்று பருமன் சமனாக இருக்கின்றார்கள் வந்து இலட்சிய கரைசலாக இருக்கும். சரியா, கிட்டத்தட்ட மூலக்கூற்று பருமன் அன்னளவாக சமனாக இருக்கின்றார்கள். H2O D2 சரியா, இவ ரெண்டு பேருமே மூலக்கூற்று பருமன் அன்னளவாக சமனாக இருக்கின்றார்கள். சோ இவ வந்துட்டு எப்படி இருப்பாங்க என்று சொன்னா நமக்கு வந்துட்டு ஒரு இலட்சிய கரைசலாக இருக்கும். அப்ப நீங்க வந்துட்டு பார்க்க போகல இலட்சிய கரைசலா நேர்விலகல் கரைசலா எதிர்விலகல் கரைசலான்னு பார்க்க போகல இந்த கான்செப்டை நீங்க யூஸ் பண்ணலாம். சரியா, அதே மாதிரி வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப CHCl3 எடுங்க. CHCl3 அடுத்தது CH3 C டபுள் பாண்ட் CH3. இப்ப ரெண்டு பேரை கலக்க போகல இப்ப இவர்ல வந்துட்டு இருக்கின்ற இந்த இவர்ல இருக்கின்ற கவர்ச்சி விசை வந்துட்டு என்னன்னா இருமுனை கவர்ச்சி விசை. இவர்ல இருக்கின்ற கவர்ச்சி விசை என்னன்னா அதுவும் இருமுனை கவர்ச்சி விசை. சரியா, இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னத்தை உருவாக்குவாங்கன்னா ஐதரசன் பிணைப்பை உருவாக்கலாம். சோ ஐதரசன் பிணைப்பை இவங்க வந்துட்டு உருவாக்குவாங்களாக இருந்தால் இப்ப நமக்கு வந்துட்டு இருமுனை கவர்ச்சி விசையில இருந்து இப்ப பிணைப்பு இப்ப கவர்ச்சி விசை வந்து நமக்கு என்ன செய்ய போகுதுன்னா கூட போகுது. அப்ப கவர்ச்சி விசை கூட போகுதுன்னா பிள்ளைகள் ஆவி அமுக்கம் நமக்கு என்ன நடக்கும்? கவர்ச்சி விசை கூட போகுதுன்னா ஆவி அமுக்கம் குறைகிற மாதிரி வரணும். சோ சாதாரணமான ஆவி அமுக்கத்தை விட குறைவான ஆவி அமுக்கம் வந்துச்சுன்னா அதை நம்ம சொல்லுவோம் என்ன சொல்லி எதிர்விலகல் கரைசல்னு சொல்லுவோம். சரியா, ஆகவே நம்ம இதை வந்துட்டு இன்னொரு வகையிலையும் சொல்லலாம். என்னன்னா நார்மலா வந்துட்டு இரண்டுமே வந்துட்டு இருமுனை கவர்ச்சி விசை இருக்கின்ற ஆட்களாக இருந்திருந்தால் அல்லது இரண்டுமே வந்துட்டு அந்த இருமுனை கவர்ச்சி விசை இருக்கின்ற ஒரு ஆளாக இருந்திருந்தால் அது வந்துட்டு எதிர்விலகல் கரைசலாக இருக்கிறதுக்குரிய ப்ரோபாபிலிட்டிஸ் கூட 100% சரின்னு சொல்ல மாட்டேன். சரிதானே, அநேகமான இடங்கள்ல சரி வரும். சோ இங்க வந்துட்டு என்ன சொன்னா அன்னளவாக மூலக்கூற்று பருமன் சமனாக இருக்கின்ற ஆட்கள் வந்துட்டு எப்படி இருப்பா என்று சொன்னா நமக்கு இலட்சிய கரைசலாக இருக்கும். இரண்டுமே வெவ்வேறான ஒரு இருமுனை கவர்ச்சி விசை கொண்ட ஒரு ஆட்களாக இருந்தால் அது வந்துட்டு எதிர்விலகல் கரைசலாக இருக்கும். அடுத்து வந்துட்டு ஒன்று ஒரு லண்டன் போஸ் இருக்கிற ஒரு ஆளும் இன்னொரு ஆள் வந்துட்டு இருமுனை கவர்ச்சி விசை ஆள் இருக்கிற ஆளுமா இருந்தால் அது வந்துட்டு ஒரு நேர்விலகல் கரைசலாக இருக்கும். சோ இங்க நேர்விலகல் தன்மையை காட்டுமாட்டா அதுக்குள்ள இவர் ரெண்டு பேரும் எதிர்விலகல் தன்மையை காட்டுவாங்க. அடுத்த சொல்றான் ஐதரசன் பிணைப்பின் வலிமை இருமுனை கவர்ச்சி விசையின் வலிமையின் விட கூடியதுன்னு சொன்னா சரி. சரியா, இது வந்துட்டு எதிர்விலகல் கரைசல் என்று சொல்லி ஐதரசன் பிணைப்பின் வலிமை வந்துட்டு நமக்கு இதை விட கூடினது அப்படின்னு சொல்லி சரி ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்திருக்கு. சரி, இங்க வந்துட்டு நேர்விலகல் கரைசல் என்று சொன்னதுனாலே அது பிள்ளை கரெக்ட். சோ பிள்ளை சரி ஃபோர்த் ஆன்சராக இருக்கு. 47வது 48வது பார்ப்போம். 48வது பென்சீன் ஈரசோனியம் குளோரைடு ஆனது நீர் சேர்த்து உப்புமேற்றுகையில் N2 கேஸினை விளைவாக தரும். இப்ப பென்சீன் ஈரசோனியம் உப்புன்னு சொன்னா பிள்ளைகள் பென்சீன் N2 plus Cl minus தானே பிள்ளை பென்சீன் N2 plus Cl minus. சோ இவருக்கு வந்து நீங்க H2O சேர்த்து ஹீட் பண்றீங்க. ஹீட் பண்ண போக்குல கண்டிப்பா வந்து நமக்கு என்ன நடக்குமாண்டா சாதாரணமா ஒரு பென்சீன் வரத்தோட இங்க வந்துட்டு கண்டிப்பா N2 கேஸ் வரும். சரியா, எந்த இடத்துலயாவது இந்த NH2 கூட்டம் இல்லாமது முற்று முழுவதுமாக இல்லாமதுன்னா பிள்ளைகள் அது கண்டிப்பாக N2 கேஸ் ஆகத்தான் இல்லாமகும். சரியா, அப்ப நீங்க எல்லா இடத்துலயுமே ஈரசோனியம் உப்புகள தாக்கத்துல எல்லாமே ஈரசோனியம் உப்பு இல்லாம இன்னைக்கு வந்து ஃபீனோல் வரதாக இருக்கலாம் அல்லது வந்துட்டு சாதாரணமாக ஒரு பென்சீன் வரதாக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு அயடோ பென்சீன் குளோரோ பென்சீன் அப்படி யார வரதாக இருந்தாலும் கண்டிப்பாக N2 வந்திருக்கும். என்று சொன்னா இந்த N2Cl இல்லாம கண்டிப்பாக வந்திருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு RNH2க்கு நீங்க வந்துட்டு பிள்ளைகள் NaCl அல்லது HNO2 நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கூட இங்கேயும் வந்துட்டு ROH plus N2 தான் பிள்ளைகள் வரும். இங்கேயும் N2 கேஸ் தான் வரும். சரியா, அது ஒரு முக்கியமான விஷயம். ஆகவே N2 விளைவாக தரமாட்டா சரியா இருக்கும். அடுத்தது வந்துட்டு பென்சீன் ஈரசோனியம் குளோரைடு ஆனது இலத்திரன் நாடியாக தொழிற்படக்கூடியது. இவர் வந்து இலத்திரன் தேவை ஏன்னா இவர்ல பிளஸ் இருக்குது. பென்சீனோட நேரடியாக இணைந்தான பிளஸ் இருந்தா அது வந்துட்டு ஒரு இலத்திரன் நாடியாக இருக்கும். சோ இங்க வந்துட்டு இவருக்கு இலத்திரன் தேவையாக இருக்கு. ஆகவே இதுக்கும் எந்த வித தொடர்புமே இல்லை. சரியா, ஏண்டா N2 வாரத்துக்கும் இவர் இலத்திரன் நாடிங்கிறதுக்கும் எந்த வித தொடர்புமே இல்லை. சோ செகண்ட் ஆன்சராக இருக்கு. இப்ப 49வது கேள்வியை பார்ப்போம். 49வது கேள்வி சொல்றாங்க என்னன்னா
CH3 C double bond OH aldehyde ஒன்று கதைக்கிறான். இதை வந்துட்டு NaOH உடன் தாக்கம் புரிய செய்யும் போது ஓர் எதிரொரு சமபகுதிய தன்மையுடைய விளைவு பெறப்படுகின்றது. பெறப்படும் விளைவை அமிலத்துடன் வெப்பப்படுத்தும் போது ஈர்வளிமய சமபகுதியுடைய விளைவு வந்து பெறப்படுதுன்னு சொல்றாங்க. இப்ப நான் வந்துட்டு என்ன பிள்ளைகள் இங்க வந்துட்டு கருதுறேன் CH3 நம்ம சொல்லிக்கிறான் CH3 C double bond H என்று சொல்லிக்கிறான். சோ இவர் வந்து டயலூட் NaOH ஓட தானே பிள்ளைகள் தாக்கம் புரியுது. டயலூட் NaOH ஓட தாக்கம் புரிய போகல நமக்கு என்ன நடக்கும்னா அல்டோல் விளைவு நடக்க போகுது. சோ இங்க வந்துட்டு யார் வந்துட்டு இது செய்ய போறாங்கன்னா இங்க இருக்கிற அல்பா ஹைட்ரஜன் வந்துட்டு நமக்கு என்ன செய்ய போகுதுன்னா ஒரு ஹைட்ரஜன் இல்லாம ஆகும். சோ ஒரு ஹைட்ரஜன் இல்லாம ஆகினா Hc double bond CH2 மைனஸ் தானே பிள்ளைகள் இங்க உருவாகும். அந்த மைனஸ் யாரோட தாக்கம் சொன்னா நமக்கு ஆரம்பத்துல இருக்கின்ற இதே மாதிரியான இன்னொரு மூலக்கூறோட தாக்கும். சோ தாக்க போக்குள்ள இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் நான் சொல்லிட்டு போறேன் சரியா. சோ CH3 C இங்க வந்துட்டு O இங்க ஒரு H இங்க வந்துட்டு CH2 C double bond H என்று வரும். சோ ஒரு O மைனஸ் இருக்கும். அப்ப நீர்ல இருந்து அந்த ஹைட்ரஜன் எடுத்துட்டு இங்க OH என்று வந்துடும். இப்ப இப்படி சும்மா சாதாரணமாக இருக்கின்றது வந்துட்டு ஒரு எதிரொரு சமபகுதியத்தை காட்டும் சொல்றான். ஆகவே இந்த கார்பனை நான் பார்த்தேன்னா இந்த கார்பன் ஒரு கைரயில் கார்பனா இல்ல, எல்லாமே வேற வேற கூட்டம் இருக்குதா இல்ல, எல்லாமே வேற வேற கூட்டம் கொண்டு இருக்குது. இப்ப நான் வந்துட்டு நீரகற்றன்னு சொல்றான். சோ நீரகற்ற போக்குள்ள எனக்கு எப்பயுமே ஹைட்ரஜன் குறைஞ்ச பக்கத்துல இருந்து ஹைட்ரஜன் இல்லாம ஆகும் அகற்றப்பட போக்குள்ள. சோ இந்த OH இதுல இருக்கிற ஒரு H இல்லாம ஆகும். சோ இங்க வந்துட்டு நமக்கு என்ன வர போகுதுன்னா CH3 CH double bond CH இங்க வந்துட்டு C double bond H சரியா. ஆகவே இங்க வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சிஸ் டிரான்ஸும் வரும். இப்ப இது வந்துட்டு சிஸ். அப்ப இங்க ஹைட்ரஜனை இப்படி கிராஸ்ல போட்டு இங்க ஹைட்ரஜனை இப்படி கிராஸ்ல போட்டோம்னா டிரான்ஸும் வரும் சரியா. சோ சிஸ் டிரான்ஸும் வரக்கூடியதாக இருக்கும். இப்ப நமக்கு ஸ்டேட்மெண்டா வாசிப்போம். இப்ப ஸ்டேட்மெண்ட் சொல்றான் என்னன்னு சொன்னா CH3 CHO இணை ஐதான NaOH உடன் தாக்கம் முறையை செய்யும் போது ஒரு எதிரொரு சமபகுதிய தன்மையுடைய விளைவு பெறப்படுகின்றது. பெறப்படும் விளைவை அமிலத்துடன் வெப்பப்படுத்தும் போது ஈர்வழி சமபகுதியுடைய விளைவு பெறப்படுகின்றதுங்கிறது சரியாக இருக்கு. ஈர்வழி சமபகுதியுடைய விளைவு கொண்டு நமக்கு பெறப்படுது சரியா. அப்ப அந்த வகையில நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் சரியாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சொல்றான் அல்பா ஐதரசனை கொண்ட கார்பனைல் சேர்வைகள் யாவும் ஐதான NaOH உடன் கைரேல் கார்பன் அணு ஒன்றை கொண்ட விளைவுகளை உண்டாக்குகின்றன அப்படின்னு சொல்றான். அல்பா ஹைட்ரஜனை கொண்ட எல்லாருமே வந்துட்டு கைரேல் கார்பனை கொண்டாக்குறதான் உண்டாக்கும் அப்படின்னு சொல்றான். அது வந்துட்டு நமக்கு பிள்ளையா இருக்கு என்னன்னு சொன்னா இதுலயே நமக்கு டைரக்டாக விளங்க வேணாம். இங்க வந்துட்டு CH3 என்று இருக்கிறவரால் நான் எடுத்துட்டா இங்க CH3 என்று இருக்கிறவரால் நான் எடுத்துன்னு சொன்னா இப்ப எனக்கு என்ன நடக்கும் இங்க ஒரு CH3 இங்க OH இங்க CH3 என்று வந்து. சோ இது வந்துட்டு கைரேல் கார்பனாக இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இரண்டு ஒரே மாதிரியான கூட்டம் இருக்கு. சோ அப்ப அது பிழையாக இருக்கும். சோ 49க்கு ஃபோர்த் ஆன்சராக இருக்கு ரைட். 49க்கு நாலாவது ஆன்சர் கரெக்ட். சாரி மூன்றாவது ஆன்சர் 49க்கு சரி பிழை தானே. சோ சரி பிழை மூன்றாவது ஆன்சராக இருக்கும் ரைட்டா. ஓகே சோ 50வது பார்ப்போம். சோ 50வது வந்துட்டு கன்சன்ட்ரேட் H2SO4 முன்னிலையில் ஃபீனோல் ஃபார்மால்டிஹைடுக்கு இடையிலான தாக்கம் மூலம் பேக்லைட் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தெரியும் என்னன்னு சொன்னா ஃபீனோல் ஃபார்மால்டிஹைடு இவ ரெண்டு பேரும் சேர்ந்து அதை நம்ம ஃபீனோல் ஃபார்மால்டிஹைடு சொல்லுவோம் சரியா. Hc double bond OH இவ ரெண்டு பேரும் ஃபீனோல் ஃபார்மால்டிஹைடு சொல்லுவோம் அல்லது பேக்லைட் என்று சொல்லுவோம். என்ன சோ ஃபீனோலும் ஃபார்மால்டிஹைடும் சேர்ந்து தாக்கம் புரியுது நமக்கு வாழ வந்துட்டு பேக்லைட் என்று சொல்லுவோம் அல்லது ஃபீனோல் ஃபார்மால்டிஹைடு அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப அந்த கூற்று நமக்கு சரியாக இருக்கும். அடுத்தது டெஃப்லோன் வெப்பம் இருக்கும் பல்பகுதியம் ஆகும் அப்படின்னு சொல்றான். நமக்கு தெரியும் வெப்பம் இருக்கும் பல்பகுதியங்கள் வந்துட்டு ரெண்டு தான் பிள்ளைகள் இருக்குது. ஒன்று ஃபீனோல் ஃபார்மால்டிஹைடாக இருக்கும் அதாவது பேக்லைடாக இருக்கும் அல்லது வந்துட்டு யூரியா ஃபார்மால்டிஹைடாக இருக்கும் சரியா. சோ இது ரெண்டு தான் நமக்கு வெப்பம் இருக்கும் பல்பகுதியமாக இருக்கும். மற்ற எல்லாமே வெப்பம் இழக்கும் பல்பகுதியங்கள். சோ பல்பகுதியம்ங்கிற அந்த சாப்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பகுதியம் பல்பகுதியம்ங்கிற விஷயங்கள் சரியா. ஸோ அது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை நார்மலான சிம்பிளான விஷயம். ஆனால் ஒரு MCQ எப்படியுமே நமக்கு வரக்கூடிய சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு பாடப்பரப்பு சரி. ஸோ அந்த விஷயமும் தெரிஞ்சு கொள்ளுங்க பிள்ளை. ஸோ அந்த வகையில் நமக்கு இதோட அப்படின்னு சொன்னால் நமக்கு அது சரி பிள்ளைன்னு வரும் தேர்ட் ஆன்சராக வரும் ஏன்னா ஓகே. ஸோ இதோட நமக்கு வந்துட்டு 50 MCQ டிஸ்கஷன்ஸ் முடியுது.
ரைட்டாப்ல. ஸோ அடுத்து வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர்னுடைய ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ டிஸ்கஷன்ஸை பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக தொடர்ச்சியாக நான் ஃப்ரீயாக தான் செய்வேன். இந்த கிளாஸஸ் வந்துட்டு எப்படியுமே ஃப்ரீயாக தான் செய்வேன். உங்களுக்குரிய ஃபர்ஸ்ட் பேப்பர் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் செய்வேன். நான் ஸ்ட்ரக்சர் எஸ்ஏக்குரிய டிஸ்கஷன்ஸை தொடர்ச்சியாக பார்ப்போம். அந்த வகையில் இன்னும் கொஞ்சம் சில டஃப்பான கொஷின்ஸ், இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஐடியாஸ், அதோட இப்போ இப்படி தான் பிள்ளைகள் என்னென்னா நான் வந்து 100% வந்து டிஃப்ரெண்டான ஐடியாஸ் இருக்கிற பேப்பர் செய்ய மாட்டேன். சரிதானே? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80% வந்துட்டு பாஸ் பேப்பரை பேஸ் பண்ண மாதிரியான கொஷின்ஸ். கிட்டத்தட்ட இந்த பேப்பர் செஞ்சாலும் பாஸ் பேப்பர் செஞ்சாலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயமா தான் நிற்கும். ஏன்னா பாஸ் பேப்பர் ஐடியாவை பேஸ் பண்ணுது. ஏன்னா நமக்கு வர பேப்பர்ஸ் எல்லாமே அப்படி தானே வருது. ஸோ நம்ம ஸ்டாண்டர்டான பேப்பர் தான் செய்கிறோம். சரிதானே? ஸோ தொடர்ச்சியாக வந்துட்டு அந்த 80% கொஷின் பாஸ் பேப்பரை பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கொஷின். அப்போ நமக்கு வார பேப்பர்லாம் பாஸ் பேப்பர்ல இருந்து மோடிஃபை ஆகி தானே கொஞ்சம் கொஞ்சமா வருது. அப்படி மோடிஃபை ஆகின மாதிரியான கொஷின். ஆனால் 20% கொஷின்ஸ் ஐடியாஸ் வந்துட்டு நம்ம புது ஐடியாஸ்ல தான் போடுறோம். இப்போ நீங்கள் பார்த்த கொஷின்ஸ் வந்துட்டு இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில நான் பார்த்த கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்டான ஐடியாஸ். இப்போ அடுத்த பேப்பர்ல எல்லாம் நான் நிறைய டிஃப்ரெண்டான எம்சிக்யூஸ் நான் போட்டு வச்சுக்கிறேன் செகண்ட் பேப்பர்ல எல்லாம். ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள். உங்களுக்கு என்ன சரி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்ன சரி இஷ்யூஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ஓகே.